ஆல் இண்டியா சிவில் சர்வீசஸ் கோச்சிங் சென்டர் தமிழ்நாடுவோட யூடியூப் சேனல் வழியாக இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனுடைய ஃபவுண்டேஷனல் கோர்ஸ்க்கான கிளாஸஸை அட்டன் பண்ணுற மாணவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்டி. ஐ எம் டீச்சிங் எக்கனாமிக்ஸ் ஃபார் தி பாஸ்ட் 7 years ஃபார் யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ நம்ம வந்து இந்த ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் சேனலில் வி ஆர் seeing a foundational course where we are covering polity, history, geography, economy and environment. இந்த 5 core area of UPSC ஓட foundational topics கவர் பண்ணி 5 பிளேலிஸ்ட்டை உருவாக்குறோம். ஸோ இதை பார்க்குற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கிடைக்கும். அண்ட் வி ஆர் கவரிங் எக்ஸ்க்ளூசிவ்லி என்சிஆர்டி. அதில் எக்கனாமி சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் நம்ம 8 செஷன் முடிச்சாச்சு. இன்னைக்கு 9th செஷன் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செஷனில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம். அப்புறம் we discussed about 9th NCERT, 10th NCERT in second and third and fourth and fifth session. So second session to fifth sessionல 9th 10th NCERT கவர் பண்ணியாச்சு. சிக்ஸ்த் செஷன்ல இருந்து நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11th NCERT பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு NCERTக்கு நம்ம ஏன் இத்தனை பார்ட்ஸ்ல பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா 11th NCERT is very 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 important for entire economic preparation for both prelims and mains. அண்ட் அதில் இருக்கிற ஃபவுண்டேஷனலான டாபிக்ஸ் வந்து இட் இஸ் ரெலவென்ட் ஃபார் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன். ஸோ அதை டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக வந்து நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அந்த 11th NCERT பார்ட் 4 வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்ம இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்ன. ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம முதல் 5 சாப்டர்ஸை முடிச்சாச்சு. அதாவது பிரிட்டிஷ் இந்தியா விட்டு போனப்போ வாட் இஸ் ஸ்டேட் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, தென் பிளான் எக்ஸ்பீரியன்ஸ் யூனிட் 2, மூணாவது வந்து எல்பிஜி ரிஃபார்ம்ஸ், நாலாவது பாவர்ட்டி, அஞ்சாவது ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன். இந்த 5 சாப்டரையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம சிக்ஸ்த் சாப்டரான ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் 7th சாப்டரான எம்ப்ளாய்மெண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து பார்த்து வில் பி டிஸ்கஸிங். ஓகே, ஸோ வாட் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட், கிராமப்புற மேம்பாடு. ஸோ இந்த சாப்டரில் after studying this chapter, the learners will understand rural development and major issues associated with it. So rural development என்ன அப்படின்னு பார்க்க போறோம். And rural developmentல என்னென்ன issues இருக்கு அப்படிங்கிறத first வந்து we are going to see. Next வந்து we will see why rural development is crucial. ஏன் rural development வந்து இந்தியாவோட ஓவரால் டெவலப்மெண்ட்க்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அடுத்தது வந்து we'll understand the critical role of credit and marketing systems in rural area. ரூரல் கிரெடிட், ஸோ அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் போகிற கிரெடிட் எந்த லெவலில் இருக்குது, அண்ட் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிற அந்த 2 விஷயத்தை பார்த்துட்டு அண்ட் அதில் என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும்னு பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரூரலில் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டி, அதாவது டைவர்சிஃபிகேஷன். ஸோ அக்ரிகல்ச்சரையும் தாண்டி நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸில் எப்படி வந்து ஃபார்மர்ஸை டைவர்சிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்ட்டும் பார்க்க போகிறோம். ஸோ டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அண்ட் ஃபைனலாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்னா என்ன, அதோட சிக்னிஃபிகன்ஸ் அண்ட் ஃபியூச்சர் என்ன அப்படிங்கிற இந்த ஏரியாஸ் தான் இந்த என்டையர் ரூரல் டெவலப்மெண்ட் சாப்டர்ல இந்த 5 செக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த 5 செக்ஷன்ஸ் மூலமா வில் ஹாவ் அ குட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் தி ப்ராப்ளம்ஸ் அண்ட் இஷ்யூஸ் இன் ரூரல் ஏரியா. ஸோ இதுல வந்து அவங்க கொடுத்துருக்கிற கோட் வந்து திருவள்ளுவருடைய ஒரு குறளே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த குறள் என்ன அப்படின்னா, ஒன்லி த டில்லர்ஸ் ஆஃப் தி சாயில் லிவ் பை தி ரைட், த ரெஸ்ட் ஆஃப் தெம் தேர் ட்ரெயின் ஈட் ஒன்லி த பிரெட் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஸோ இந்த இதை பார்த்தோன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது என்ன குறள் அப்படின்னு. ஸோ உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர், மற்றவர் எல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படிங்கிற இந்த 1033வது குறள் வந்து இந்த போட்டிருக்காங்க. ஸோ ஃபார்மர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு தேவைப்படுற சாப்பாடை அவங்களே உருவாக்கி அவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. மித்தவங்க எல்லாருமே ஃபார்மர்ஸை நம்பி தான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ இமேஜின், திஸ் இஸ் தி அல்டிமேட் ரியாலிட்டி. ஸோ எவ்ரி ஒன்ஸ் ஃபுட் இஸ் கமிங் சம்வேர் ஃப்ரம் ரூரல் ஏரியா விச் இஸ் கல்டிவேட்டட் பை ஃபார்மர் அண்ட் ஃபுட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அவர் லிவிங் அப்படின்னா, so farmers are essential and inevitable for our living. So that is the idea behind this Thirukural. So that garners the respects for farmers. So what is rural development? So what is development அப்படினு பார்த்தோம். So development னா என்ன அப்படின்னா, increasing the standard of living and quality of life of people. So மக்களுடைய வாழ்க்கை தரத்தையும் வாழ்க்கையுடைய அந்த வாழ்வாதாரத்தையும் உயர்த்துவது தான் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ அப்போ கிராமப்புறத்தில் ரூரல் ஏரியாவில் இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்கு பேர் தான் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ கிராமப்புற முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ கிராமப்புற ஏரியாக்களுக்கு இருக்கிற மக்களுக்கு வந்து அவங்களுக்கு நல்ல ஹெல்த்து, நல்ல எஜுகேஷன், நல்ல ஸ்கில்ஸு, நல்ல எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அவங்களுக்கு வந்து ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ரூரல் ஏரியாஸ் தேவைப்படுற பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொடுத்து
ரூரல் பாவர்ட்டியை அலிவியேட் பண்ணி ரூரல் ஏரியாவில் இருக்கிற சோஷியல் இஷ்யூஸ் லைக் கேஸ்ட் டிஃபரன்சஸ் அண்ட் அதர் இஷ்யூஸை வந்து சால்வ் பண்ணி ரூரல் ஏரியாவை டெவலப்மெண்ட் பாதை நோக்கி கொண்டு போகிறது தான் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ வாட் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதே கொடுத்துருப்பாங்க. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்துருப்பாங்க இந்த சாப்டர்ல முதல் பக்கத்தில். டெவலப்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ். ஸோ ரூரல் ஏரியாவில் ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில்ஸ் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணி ஹியூமன் பீயிங்கை ஹியூமன் ரிசோர்ஸாக மாற்றணும். அப்போ தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் வரும். அடுத்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ். ஸோ லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பண்ணி we have to redistribute the land to the landless people and bring in equity with respect to the land holdings. ஸோ அடுத்து வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரூரல் ஏரியாஸ்க்குன்னு ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவை. ஸ்டார்டிங் ஃப்ரம் ரூரல் ரோட்ஸ். ரூரல் ரோட்ஸ் இஸ் வெரி க்ரூஷியல். ஸோ ரூரல் ரோட்ஸ் ஆரம்பிச்சு ரூரல் ஏரியாவில் எல்லாருக்கும் எலக்ட்ரிசிட்டி. ஃபர்ஸ்ட் எல்லா கிராமத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். எல்லா கிராமத்துக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுத்த பிறகு எல்லா கிராமத்தில் இருக்க அடுத்து எல்லா வீட்டுக்கும் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கணும். நெக்ஸ்ட் இரிகேஷன். ஸோ இரிகேஷன் த்ரூ கெனால், வெல் அண்ட் டேங்க், இந்த 3 டைப்லையும் கொடுக்கணும். அண்ட் 4th டைப்பான மைக்ரோ இரிகேஷன் அண்ட் ட்ரிப் இரிகேஷன். நெக்ஸ்ட் கிரெடிட். ரூரல் ஏரியாஸில் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸை கொண்டு வந்து ரூரல் கிரெடிட் என்ஷோர் பண்ணணும். ரூரல் கிரெடிட்னா என்ன? ரூரல் ஏரியாஸில் பேங்கிங் அண்ட் பேங்கிங் செக்டர் அண்ட் இன்சூரன்ஸை கொண்டு போயிட்டு ஃபார்மர்ஸ்க்கு கிரெடிட் ஆக்சஸ், அதாவது அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கான வசதி கொடுக்கணும். ஏன்னா இல்லைன்னா அவங்க லேண்ட்ல மணி லெண்டர்ஸ் கிட்ட ட்ராப் ஆயிடுறாங்க. தென் மார்க்கெட்டிங். ஸோ ஃபார்மர்ஸ் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ற கூட்ஸை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு பேர் தான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மார்க்கெட்டிங்ல ரிஃபார்ம்ஸ் பண்ணாதான் ஃபார்மர்ஸ்க்கு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண கூட்ஸ்க்கான ரைட் விலை கிடைக்கும். தென் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ ஃபார்மில் இருக்கிற ஒரு கூடை டிரான்ஸ்போர்ட் பண்ணி அதை வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்லேருந்து அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அர்பன் ஏரியாவுக்கு we have to bring in the goods. So in the transport of goods is the very essential part of rural development. So transportation is very important. Next is agricultural research. So rural area oda major part is dependent on agriculture அப்படின்னா அப்போ agricultural research is very essential for rural development. நம்ம அக்ரிகல்ச்சரல் செக்டர்ல ரிசர்ச் பண்ணி நியூ சீட்ஸ் அண்ட் நியூ விதமான ஃபெர்டிலைசர், நியூ குவாலிட்டி, நியூ டெக்னாலஜியை உள்ள கொண்டு போயிட்டு ஃபார்மரோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ரிசர்ச் தான் அக்ரிகல்ச்சர் செக்டரை டெவலப் பண்ணும். அக்ரிகல்ச்சர் செக்டர் டெவலப் ஆகிறப்போ ரூரல் ஏரியா டெவலப் ஆகும். அண்ட் பாவர்ட்டி அலிவேஷன். ஸோ பாவர்ட்டி லெவல்ஸ் ஆர் ஹையர் இன் தி ரூரல் ஏரியாஸ் பிகாஸ் லைக் மோர் புவர் பீப்புள், நம்பர் ஆஃப் புவர் பீப்புள் ஆர் லிவிங் இன் ரூரல் ஏரியா பிகாஸ் ஆஃப் ஹை ரூரல் பாப்புலேஷன். அண்ட் ஆலிட் ஆக்டிவிட்டி. ஆலிட் ஆக்டிவிட்டிஸ்னா என்ன? அக்ரிகல்ச்சர் கூட ஆலிடா நிறைய அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் இருக்கு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் செரிகல்ச்சர், சில்க் வேர்ம் ரேரிங், பட்டு, அபிகல்ச்சர், ஹனிபி ரைஸ் பண்ணி ஹனி கலெக்ஷன்ஸ் கொண்டு வர்றது. ஸோ இந்த மாதிரி அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் லைஃப் ஸ்டாக், டைரி ஃபார்மிங், ஃபிஷரிஸு, அப்புறமா பவுல்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், கேட்டல் ரேரிங். ஸோ ஆல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்ட் லைஃப் ஸ்டாக் ஆக்டிவிட்டிஸ் தான் அலிட் ஆக்டிவிட்டிஸ். ஸோ அப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஃபாரஸ்ட்ரி இருக்கு. ரூரல் ஏரியாவில் ஃபாரஸ்ட்ரி அப்படின்னு இருக்கு. ஸோ அது ஃபார்ம் ஃபாரஸ்ட்ரியாகவும் இருக்கலாம், இல்லை அக்ரோ ஃபாரஸ்ட்ரியாகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரணும். ஸோ இதெல்லாம் வரும்போது தான் ஃபார்மருக்கு அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து கிரியேட் ஆகும். வெறும் அவர் அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. அண்ட் அக்ரிகல்ச்சர் மட்டும் நம்பி இல்லாமல் நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணாதான் ஃபார்மிங்ல இருக்கிற அந்த ஓவர் பாப்புலேஷன், அக்ரிகல்ச்சர் இஸ் ஓவர் பாப்புலேட்டட்ல 44% ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் டிபெண்டன்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ இவங்க எல்லாரும் நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ள டைவர்ட் பண்ணாதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் கிரியேட் ஆகும் அண்ட் அக்ரிகல்ச்சர் வில் பிகம் ப்ரொடக்டிவ். ஸோ நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன? கிராமப்புறத்தில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸோ இல்லை சின்ன சின்ன பிஸ்னஸஸ்க்கோ வி ஹாவ் டு ப்ரொவைட் லோன்ஸ் அண்ட் கிரியேட் ஸ்மால் பிஸ்னஸஸ் விச் வில் எமர்ஜ் அஸ் அ ஃபியூச்சர் லார்ஜ் பிஸ்னஸஸ். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை ப்ரொமோட் பண்ணணும். ஸோ இது எல்லாம் என்ஷோர் பண்ணுறதா ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ இப்போ மெயின்ஸில் ரூரல் டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு கேள்வி வருது அப்படின்னா அதுக்கு எப்படி ஆன்சர் எழுதணும்னு உங்களுக்கு புரியுதா? ஸோ அப்போ ரூரல் டெவலப்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சாதான் ரூரல் டெவலப்மெண்ட்னா ரிலேட்டட் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ சேலஞ்சஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இப்போ நம்ம இங்கே எழுதி போட்டிருக்க எல்லாத்துலேருந்து ஒரு சேலஞ்ச் எழுதுனா உங்களால் 10 சேலஞ்ச் எழுதிட முடியும். ஸோ நம்ம எத்தனை செக்டர்ஸ் பார்த்துருக்கோம்? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 எல்லாத்துக்கும் ஒரு சேலஞ்ச் எழுதுனா 12 சேலஞ்ச் எழுதலாம் ரூரல் டெவலப்மெண்ட்ல. எல்லாத்துக்கும் ஒரு வே ஃபார்வர்டு எழுதுனா 12 வே ஃபார்வர்டு எழுதலாம் ரூரல் டெவலப்மெண்ட்ல. ஸோ இப்படி தான் வந்து நம்ம மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ இந்த மாதிரி என்சிஆர்டியில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பேசிக் கண்டென்ட்ஸை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபினிஷ் பண்ணாதான் இதை பேஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ரைட்டிங் வில் இம்ப்ரூவ். ஸோ திஸ் இஸ் ரூரல் டெவலப்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து டிக்ளைன் இன் அக்ரிகல்ச்சரல் growth. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரூரல் ஏரியாவில் வந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் growth வந்து போஸ்ட் 1991 எப்படி இருக்கு? இது நம்ம ஆல்ரெடி வந்து 3rd சாப்டர் பார்க்குறப்பே பார்த்தோம். ஸோ கவர்மெண்டோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் வந்து இட்ஸ் டிக்ளைனிங். ஸோ கவர்மெண்ட் வந்து அக்ரிகல்ச்சரில் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சு அதர் ஆக்டிவிட்டீஸில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அதிகப்படுத்திட்டாங்க. ஸோ தேர் இஸ் அ டிக்ளைன் இன் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்.
ஸோ அதனால என்ன ஆகுது, அக்ரிகல்ச்சரலோட ப்ரொடக்டிவிட்டி அஃபெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இன்அடிக்குவேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ரூரல் ஏரியாவில் ஃபார்ம் செக்டர்ஸ்க்கு தேவைப்படுற இனஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அதில் இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படிங்கிற அந்த கொஸ்டினும் இருக்கு. தேர் இஸ் நாட் இனஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் இஸ் பீங் கிரியேட்டட். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா என்னென்ன, இரிகேஷன், கெனால் ரிலேட்டட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அடுத்து வந்து எலக்ட்ரிசிட்டி, ஃபார்முக்கு வந்து வி ஹேவ் டு ப்ரொவைட் எலக்ட்ரிசிட்டி. ஸோ கெனால், டேங்க்ஸு, அப்புறமா வந்து போர்வெல்ஸு, எலக்ட்ரிசிட்டி, அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அப்புறம் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் சென்டர்ஸ், இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நம்ம உருவாக்கி கொடுத்துருக்கோமா அப்படிங்கிறது வி ஹேவ் டு சி. லேக் ஆஃப் ஆல்டர்னேட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு மேஜர் சேலஞ்சாக இருக்கு. ஸோ எல்லாருமே ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்ல டிபெண்ட் ஆயிருக்காங்க. ஆனால் அக்ரிகல்ச்சரல் லேபர் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சீசனல் லேபர். சீசனல் லேபர்னா என்ன, ஒரு டைம் வேலை இருக்கும், சீசன்ஸில் சோயிங் அண்ட் ஹார்வெஸ்டிங் டைம்ல தான் வேலை இருக்கும், மிச்ச டைம் வேலை இருக்காது. ஸோ அதனாலே மிச்ச சீசன்ல அவங்க புவரா இருக்காங்க. ஸோ அப்போ ஆல்டர்னேட்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஸோ அங்கதான் எம்ஜி நரேகா வந்து ஒரு டூலா இருக்கு. ஸோ எம்ஜி நரேகா இஸ் நாட் தி எண்ட். உங்களுக்கு புரியுதா, எம்ஜி நரேகா அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி, ஒரு பேண்டேட் மாதிரி. ஸோ நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டி இனஃபா கிரியேட் பண்ண முடியலங்கிறதுக்காக ஒரு அவசர கால ஒரு உதவியாக தான் எம்ஜி நரேகா வந்தது. அதுவே பர்மனன்ட் ஆகிட முடியாது. நம்ம ப்ரொடக்டிவான நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸை கிரியேட் பண்ணுறப்போ தான் இன்னும் வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டை என்ஷோர் பண்ண முடியும். அது கிரியேட் பண்ற வரைக்கும் எம்ஜி நரேகா அப்படிங்கிறது ஒரு முக்கியமான சோஷியல் செக்யூரிட்டி டூலா ரூரல் டெவலப்மெண்ட்ல இயங்கிட்டு வருது. நெக்ஸ்ட் கேஷுவலைசேஷன். ரூரல் ஏரியாவில் நம்ம எந்த லேபர் கிரியேட் பண்ணாலும் அது மோஸ்ட் ஆஃப் தி டைம் கேஷுவல் லேபராக தான் இருக்கு, இன்ஃபார்மல் லேபராக தான் இருக்கு. ஸோ அதனாலே வந்து பாவர்ட்டி லெவல்ஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இது வந்து ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சரில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து தனியாக வந்து அடுத்து கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ இன் ஜென்ரல் ரூரல் டெவலப்மெண்ட்னா என்ன, அக்ரிகல்ச்சரில் என்ன பிரச்சனைகள் பார்த்தோம். இப்போ அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட்ல இருக்கிற ரெண்டு முக்கியமான தீம்ஸை வந்து பார்க்க போறோம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா. ஸோ ரூரல் ஏரியாவில் இருக்கிற 75%, அதாவது நம்மளுடைய கண்ட்ரியில் இருக்கிற 65%, 2/3 ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து ரூரல் ஏரியாவில் தான் இருக்கு. ஸோ அப்போ இந்தியா ஹாஸ் அ ஹோல் வந்து அர்பன் ஏரியாவில் 1/3 தானே இருக்கு. அப்போ இந்தியா ஹாஸ் அ ஹோல் டெவலப் ஆகணும்னா ரூரல் ஏரியாவில் தான் மேக்ஸிமம் பீப்புள் இருக்காங்க. அப்போ மேக்ஸிமம் பீப்புள் இருக்கிற ரூரல் ஏரியா டெவலப் ஆச்சுன்னா தான் இந்தியா ஹாஸ் அ ஹோல் டெவலப் ஆகும். நம்ம வெறும் அர்பன் ஏரியாஸை மட்டும் நம்பி நம்மளோட டெவலப்மெண்ட்டை டிஃபைன் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா வெறும் 1/3 பாப்புலேஷன் மட்டும் தான் பெனிஃபிட் அடையும். அப்படியே அர்பன் ஏரியாவில் எல்லாருக்கும் பெனிஃபிட் அடையிறது இல்லை. பட் இன் ஜென்ரல் பார்த்தாலே 1/3 தான் அர்பன். அப்போ மேக்ஸிமம் பீப்புள் ரூரல் ஏரியாவில் தான் இருக்காங்க அப்படின்னா இந்தியா ரியல் டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணும் அப்படின்னா ரூரல் ஏரியா தான் வளரணும். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரூரல் ஏரியா. ரூரல் ஏரியாலையும் எந்த செக்டரோட growth ரொம்ப முக்கியம்னா அக்ரிகல்ச்சர் செக்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ரூரல் ஏரியாவில் 75% மக்கள் தே ஆர் டிபெண்ட் ஆன் அக்ரிகல்ச்சர். ஸோ அப்படி அக்ரிகல்ச்சர்ல தான் ரூரல் ஏரியாவில் மேக்ஸிமம் பீப்புள் டிபெண்டாக இருக்காங்க அப்படின்னா agricultural sector உடைய growth and development and productivity and improvement is very important for overall economic development of India. So why rural development is important? Because maximum population is residing in rural area and maximum number of people who are engaged in economic activity எதுன்னு பார்த்தா agriculture, and that agriculture is predominant and happening only in rural area, and agriculture is the one which ensures food security. This is the importance of rural development. ஸோ இப்போ அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற ரெண்டு முக்கியமான இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா நிறைய இஷ்யூஸ் இருக்கு அக்ரிகல்ச்சர்ல. ஆனால் என்சிஆர்டியில் ரெண்டு இஷ்யூஸ் தான் எடுத்து டிஸ்கஸ் பண்றாங்க. ஒன்று வந்து அக்ரிகல்ச்சரல் கிரெடிட், இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்னா என்ன அப்படின்னா ப்ரொவைடிங் லோன்ஸ் டு தி ஃபார்மர்ஸ். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஃபார்மலான லோன்ஸ். ஸோ கிரெடிட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன். ஸோ இந்த லோன்ஸ் வந்து அக்ரிகல்ச்சருக்கு தேவைப்படுது. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் கிரீன் ரெவல்யூஷனை கொண்டு வரும்போது ஹை ஈல்டிங் வெரைட்டி சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ், இரிகேஷன்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் போடணும்னா ஃபார்மருக்கு பணம் தேவை. அந்த பணம் வாங்கலான்னு பேங்க்ல போயிட்டு லோன் கேட்டால் பேங்க் லோன் கொடுக்கல. ஸோ அதனால தான் பேங்கிங் நேஷனலைசேஷனே பண்ணோம். ஸோ அது பண்ணதுக்கு அப்புறமாவது ரூரல் ஏரியாஸ்ல பேங்க் எல்லா கிராமத்துலையும் போய் பேங்க்ஸ் வந்துருச்சா, இல்லை அட்லீஸ்ட் எல்லா தாலுக்குலையும் பேங்க் வந்துருச்சா அப்படின்னு பார்த்தா இல்லை. மோஸ்ட் ஆஃப் தி பேங்க்ஸ் ஆர் கான்சென்ட்ரேட்டட் ஒன்லி இன் தி 1/3 பீப்புள் இருக்கிற அர்பன் ஏரியா. அப்போ ரூரல் ஏரியாவில் பேங்க்ஸ் போயிட்டு ஃபார்மல் கிரெடிட் சிஸ்டம் போனாதான் ஃபார்மர்ஸ் வில் கெட் கேபிட்டல் டு இன்வெஸ்ட் இன் ஃபார்மிங். ஆனால் ரூரல் ஏரியாவில் இருக்கிற என்ன பிரச்சனையா இருக்கு அப்படின்னா ரூரல் ஏரியாவில் நம்ம பேங்க்ஸ் அண்ட் இது ஃபார்மல் கிரெடிட்டை கொண்டு போறதுக்கு நம்ம சிஸ்டம்ஸ் கொண்டு வந்தோம். ஆனால் இந்த ஃபார்மல் கிரெடிட்லாம் வந்து டாக்குமெண்டேஷன் கேட்பாங்க, உங்களுக்கு வந்து கொலாட்ரல் கேட்பாங்க, செக்யூரிட்டி கேட்பாங்க. எல்லா ஃபார்மராலையும் அது கொடுக்க முடியல, எல்லா டெனன்ட்ஸாலையும் அது கொடுக்க முடியல அப்படிங்கிறதுனால இனஃப் டாக்குமெண்டேஷன் இல்லாதனால, அதே மாதிரி லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வந்து இது டிஜிட்டைஸ் பண்ணப்படாதனால ஸோ அவங்களால அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டை ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ ஒன்லி லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான் வந்து ஃபார்மல் கிரெடிட்டை ஆக்சஸ் பண்றாங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் இந்தியாவில் வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் 85%. ஸோ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்னா என்ன, 2 ஹெக்டர்ஸ்க்கும் கீழே வந்து லேண்ட் வச்சிருக்கவங்க தான் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ். இந்த ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் ஃபுல்லாருமே இன்ஃபார்மல் கிரெடிட், அதாவது மணி லெண்டர்ஸ், இன்ஃபார்மல் கிரெடிட் ஆன இன்ஃபார்மல் மணி லெண்டர்ஸ் கிட்ட தான் டிபெண்டா இருக்காங்க. ஸோ கந்து வட்டி விட்டு இந்த கந்து வட்டிக்கு கடன் வாங்கி
அந்த இன்ஃபார்மல் மணி லெண்டிங்ல தான் இருக்காங்க. ஸோ யார்கிட்டலாம் கடன் வாங்குறாங்க? கந்து வட்டின்னு ஒரு ஆள் இருப்பாரு, அவங்கள்ட்ட கடன் வாங்குறாங்க. அதை தாண்டி ட்ரேடர்ஸ், இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து கூட்ஸை வாங்கிட்டு போய் அதை மார்க்கெட்ல விற்கிற ட்ரேடர்ஸ் கிட்ட கொடுக்குறாங்க, இல்ல லார்ஜ் ஃபார்மர்ஸை கடன் வாங்குறாங்க. ஸோ லார்ஜ் ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் மணி லெண்டர்ஸ், இவங்க கிட்ட டிபெண்ட் ஆகி இவங்கள்ட்ட கடன் வாங்கி தான் ஸ்மால் ஃபார்மர்ஸ் பண்றாங்க. இவங்க மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து என்ன பண்றாங்க, இப்போ நீங்க பேங்க்ல போய் ஃபார்மல் கிரெடிட் வாங்குறீங்கன்னா லோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து லோவா இருக்கும். அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மோஸ்ட் ஆஃப் தி டைம் ஆனுவலா இருக்கும், வருஷத்துக்கு ஒரு தான் வட்டி கட்டுவீங்க. ஆனா இன்ஃபார்மல் ஏரியால போய் பாத்தீங்கன்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். அண்ட் இங்க வந்து மந்த்லி இன்ட்ரெஸ்ட் இருக்கும், மாசம் மாசம் வட்டி கட்டணும். ஸோ மாசம் வட்டி, அதுவும் ஹை வட்டி அப்படிங்கிறது தான் இன்ஃபார்மல் லெண்டிங்ல இருக்க பிரச்சனை. ஸோ அந்த மாசம் வட்டி ஹை வட்டியில் இருக்கிறப்போ ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்லால அந்த வட்டி கட்டி திரும்ப கட்ட முடியல. அதனால அவங்க என்ன பண்ணிடுறாங்க, கடன்ல மாட்டிக்கிறாங்க. ஸோ ஒரு கடன் வாங்கி அவங்க வந்து பயிர் நடுறாங்க, அந்த பயிர் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கடன் கட்ட முடியல. கட்ட முடியலன்னா கடன்ல மாட்டிக்கிறாங்க. அதை அடைக்கிறது இன்னொரு கடன். இப்படி கடன் மேல கடன்ல மாட்டி டெட் ட்ராப்ல மாட்டிக்கிறாங்க. அதுல இருந்து வெளியே வரதுக்கு ஃபைனலா என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அவங்களுடைய நிலத்தையே அவங்க விற்க வேண்டியதா இருக்கு. ஸோ அவங்க ஆல்ரெடி ஸ்மாலா இருக்காங்க, அந்த சின்ன நிலத்தையும் வித்துட்டு அதே ஊர்ல அதே ஃபார்ம்ல அவங்க லேபரரா மாறிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் தான். இனஃப் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் ரூரல் ஏரியால இல்லாததுனால ஃபார்மர்ஸ்க்கு கொடுக்குற பிரச்சனை. ஸோ அதனால வி ஹாவ் டு கிரியேட் ஃபார்மல் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் சிஸ்டம்ஸ். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு லாங் கெஸ்டேஷன் பீரியட் இருக்கிற ஒரு ப்ரொஃபஷன். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பணத்தை வாங்கி சோயிங் பண்ணி நீங்கள் வந்து ஒரு 4-5 மாதம் வெயிட் பண்ண பிறகு தான் ஹார்வெஸ்ட் நடக்கும். ஹார்வெஸ்ட் நடந்து ஒரு மாதம் கழிச்சு தான் அது மார்க்கெட்டில் போய் விற்க முடியும். ஸோ அப்போது ஒரு 4-5 மாதத்துக்கு உங்களுக்கு வருமானமே இருக்காது. ஸோ அந்த 4-5 மாதத்துக்கு வருமானமே இல்லாதனால அந்த டைமில் அவங்க இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிலாம் ஈடுபடுறதுக்காக தான் அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் பணம் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ அவங்க மோஸ்ட்லி இன்ஃபார்மல் சோர்ஸ், மணி லெண்டர், லார்ஜ் ஃபார்மர்ஸ், ட்ரேடர்ஸ் கிட்ட போகிறதுனால அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கு. ஸோ இந்த சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபார்மல் சோர்சஸ் கிரியேட் பண்ண தான் கவர்மெண்ட் வந்து நபார்ட் அப்படின்னு ஒரு பாடி ஆரம்பிக்கிறாங்க. ஸோ நபார்ட் இஸ் அ ஓவரால் ரெகுலேட்டர் ஆஃப் ரூரல் கிரெடிட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். ரூரல் ஏரியாஸ்ல லோன்ஸ் கொடுக்குற ஆர்கனைசேஷன்லாம் ரெகுலேட் பண்றாங்க. முக்கியமா நபார்டு கீழே யார் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தா ஆர்ஆர்பி அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். ஸோ ரூரல் ஏரியால ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் அண்ட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆரம்பிக்கிறோம். இந்த ரெண்டு பேங்க்ஸுமே நபார்டால ரெகுலேட் பண்றது. ஸோ நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அதான் நபார்டோட ஃபுல் ஃபார்ம். ஸோ இந்த நபார்டு என்ன பண்ணுது, ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் யார் ஆரம்பிச்சா, கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க், ஒரு கவர்மெண்ட் பேங்க், இவங்க 3 பேருமே சேர்ந்து கிராமப்புறத்தில் ஆரம்பிச்சாங்க. கோஆபரேட்டிவ் பேங்க்ங்கிறது யார் ஆரம்பிக்கிறா, மக்களால் ஆரம்பிக்கப்படுற ஒரு பேங்க். ஒரு 1000 ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து பணத்தை போட்டு ஆரம்பிச்சா அதான் கோஆபரேட்டிவ் பேங்க். ஸோ இந்த மாதிரி பை தி மெம்பர்ஸ் ஃபார் தி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கிறது கோஆபரேட்டிவ். ஸோ இந்த மாதிரி கிராமப்புறத்தில் நம்ம கிரியேட் பண்றோம். அதை தாண்டி வந்து ஃபார்மல் சோர்சஸ் ரூரல் ஏரியா கொண்டு போனோங்கிறதுக்காக தான் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வரும். ஒரு 20 பேர் 30 பேர் ஒன்று சேர்ந்து பணத்தை போடுறாங்க. ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் பணத்தை போட்டா மாசம் எவ்வளவு பணம் வருது, மாசம் 20,000 ரூபாய் வருது. அப்படியே அவங்க 10 மாசத்துக்கு போட்டா 2 லட்சம் வருது. ஸோ அப்போ மாசம் 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு 20 பேர் ஒன்று சேர்ந்து பணத்தை போடுறாங்க அப்படின்னா ஒரு வருஷத்துல அவங்க வந்து 2,40,000 சேமிக்கிறாங்க. ஸோ வித்தின் 1 year they are able to save 2,40,000. ஸோ அப்போ அவங்க அது மாதிரி ஒரு மாசம் மாசம் ரெகுலரா பணத்தை போட்டு 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 சேவ் பண்ணிட்டே வந்தாங்க அப்படின்னா ஒரு 2 வருஷம் சேவ் பண்றாங்கன்னா 4.8 lakhs, கிட்டத்தட்ட 5 லட்சம் சேவ் பண்ணிடுவாங்க. அந்த 5 லட்சத்தை வச்சு என்ன பண்ணலாம், பேங்க் கூட அதை லிங்க் பண்ணி விட்டா அதை ஒரு மூலாதாரமா வச்சு ஏதாவது ஒரு சிறு பிசினஸ் பண்ணலாம். இல்ல அந்த 5 லட்சத்தை வச்சு அவங்களுக்குள்ளேயே வந்து சின்ன சின்ன கடன்கள் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா இவங்க நம்ம வந்து இப்போ நேஷனல் ரூரல் லைவ்லிஹுட் மிஷன் கீழே என்ன பண்ணியிருக்கோம், செல்ஃப் ஹெல்ப் குரூப் பேங்க் லிங்கேஜ் ப்ரோக்ராம் மூலமா லிங்க் பண்ணதுனால கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, ஒரு செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை பேங்க் கிட்ட லிங்க் பண்ணிடுறாங்க. பேங்க் வந்து இவங்க ரெகுலரா பணத்தை போடுறத பார்த்தோன்னா ஓகே இவங்க பொறுப்பா இருக்காங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு ஒரு சிறு கடன் கொடுக்குறாங்க. அது மூலமா அவங்க பிசினஸ் நடத்திக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கும் நம்ம கொடுத்து லோன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மல் சோர்சஸ் இருந்தாலும் லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஃபார்மல் சோர்சஸ் இருக்கு. ஸ்மால் ஃபார்மர்ஸ்க்கு இந்த அக்ரிகல்ச்சரல் கிரெடிட் போய் சேரல அப்படிங்கிற இஷ்யூ பார்க்குறோம். ஸோ அடுத்து வேற என்னென்ன இஷ்யூஸ் இருக்குன்னா, கிராமத்தில் எவ்வளோ பேங்க்ஸ் வந்தாலும் லோ டெபாசிட்ஸ். ஒரு பேங்க்குக்கு வந்து நிறைய டெபாசிட்ஸ் வந்தால் தான் அந்த டெபாசிட்ஸை லோனாக கொடுத்து சம்பாதிக்க முடியும். ஒரு பேங்க்குக்கு டெபாசிட்ஸே வரல அப்படின்னா அந்த பேங்க்கே கடனை வாங்கி தான் பேங்க் நடத்த வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ பேங்க்குக்கு வந்து நிறைய பேர் வந்து டெபாசிட்ஸ் வந்து டெபாசிட் பண்ணாதான் பேங்க் நடக்கும். ஆனால் ஏன் கிராமப்புறத்தில் டெபாசிட்ஸ் வரதில்லை, ஏன்னா கிராமப்புறத்தில் நீங்கள் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணுற அளவுக்கு சேவிங்ஸ் இல்லை. ஏன்னா அவ்வளோ கம்மி இன்கம் தான். ஏன்னா வர்ற இன்கம் வாழ்க்கை ஓட்டுறதுக்கு சரியா இருக்கு, சேவிங்ஸ்க்கு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கடுத்து வந்து ஃபார்மல் கிரெடிட் ஆக்சஸ்ல கேப் இருக்கு. வெறும் லார்ஜ் ஃபார்மர்ஸ்க்கு தான் எல்லாமே போகுது. அண்ட் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ் அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் இஷ்யூஸ் இருக்கிறதுனால நிறைய பேருக்கு ஃபார்மல் லோன்ஸ் கிடைக்கிறது இல்லை. ஹியூஜ் லோன் டிஃபால்ட்.
ஸோ இந்த லோன் வேவர் கல்ச்சர் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் இருக்கு. ஸோ இந்த லோன் வேவர் கல்ச்சர்னா என்ன அப்படின்னா, எக்கனாமிக் பாயிண்ட் ஆஃப் வியூல லோன் வேவர் அப்படிங்கிறது சரியானா அது சரி கிடையாது. ஏன்னா எக்கனாமிக் ஃபார்மேட்ல நம்ம லோன் வேவர் கொடுக்கறதுனால அது அக்ரிகல்ச்சர்ல இருக்க பிரச்சனையை சால்வ் பண்றது இல்லை. டெம்பரரியா அது வந்து ஒரு பேண்டேஜ் போடுற மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ ஃபார்மர்ஸ் எல்லாம் வாங்குற லோனை வந்து நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி இவங்க வந்து ஓட்டு வாங்குறதுக்காக வேவர் பண்ணிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கல்ச்சர் உருவாக்கிட்டாங்க. ஸோ அப்படி பண்றதுனால என்ன பண்ணிடுறாங்க, ஒரு ஃபார்மர் லோன் வாங்குறாருன்னா எப்படியும் எலெக்ஷனுக்கு முன்னாடி வேவர் பண்ணிடுவாங்க, நம்ம ஏன் கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிஹேவியரல் சேஞ்ச் வந்துருச்சு. இந்த பிஹேவியரல் சேஞ்ச் வந்ததுனால கிரெடிட் ஹேபிட்ஸ் ஆஃப் ஃபார்மர்ஸ் வந்து சரியா இருக்காம இருக்கு. ஸோ இந்த கிரெடிட்லாம் வாங்குறது லார்ஜ் ஃபார்மர் தான். நம்ம லோன் வேவர் பண்ணாலும் அது லார்ஜ் ஃபார்மர்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் டைம் பெனிஃபிட் அடையுது. ஸோ யார் லோன் வாங்கினாலும் அந்த லோன் வேவர் பண்றதுனால ரூரல் ஏரியாவில் இருக்க ஃபார்மிங் இஷ்யூ சால்வ் ஆகுதா? ஆக்சுவல் ஃபார்மிங் இஷ்யூ ரூரல் ஏரியாவில் என்னன்னு பார்த்தா லேண்ட் ஃபிராக்மெண்டேஷன்னாலையும் ஸ்மால் லேண்ட் ஹோல்டிங்ஸ்னாலையும் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற பிரச்சனைனாலையும் தான் ஃபார்மர்ஸ்க்கு இஷ்யூஸே தவிர கிரெடிட் ஆக்சஸ் இட்ஸ் நாட் தி மேஜர் பிளேயர். ஸோ இதில் கிரெடிட் ஆக்சஸ் இஷ்யூ தான். பட் நான் என்ன சொல்றேன்னா, லோன் வேவர் இஸ் நாட் தி மேஜர் சொல்யூஷன். லோன் வேவர் பண்றதுனால அடுத்த வாட்டி அவங்களுக்கு பணம் வந்துருமானா வராது. அந்த வாங்கின பணத்தை கட்ட வேணாம்னு சொல்றோம். திரும்ப அடுத்த சைக்கிள் ஆரம்பிக்கணும்னா திரும்ப லோன் தான் வாங்கணும். ஸோ அப்போ அந்த சைக்கிளில் போயிட்டு அவங்க லோனே கட்டாம அந்த ஒரு பிஹேவியரில் இருக்கிறதுனாலே ரூரல் ஏரியாவில் கொடுக்குற ஃபார்ம் லோன்ஸ் எல்லாமே வந்து என்பிஏவாகவே இருக்கு. ஸோ இதான் அக்ரிகல்ச்சர் கிரெடிட்ல இருக்க ப்ராப்ளம். ஸோ அப்போ ரூரல் ஏரியாஸ்ல நம்ம நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கொண்டு வந்து ஃபார்மர்ஸ்க்கு எப்படி நம்ம லோன்ஸ் கொடுக்கலாம், எப்படி வந்து அதிகமான ஃபார்மர்ஸ் வந்து இந்த மணி லெண்டர்ஸ் கையிலேருந்து மீட்டு எப்படி வந்து நம்ம நல்ல லோன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து மணி லெண்டர்ஸ் கிட்ட வாங்கின கடனை அடைக்க முடியாத போகிறப்ப லேண்ட் போகுதுன்னு பார்த்தோம். சம்டைம்ஸ் அதுவே வந்து இட் இஸ் ஆல்சோ லீடிங் டு சூசைட்ஸ். ஸோ அது ஒரு இஷ்யூ. அடுத்து வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்ல இருக்க பிரச்சனைகள் என்ன? ஸோ இப்போ ஃபார்மர் வந்து ஃபார்ம்ல இருந்து கூட்ஸ் வந்து ரெடி பண்றாரு. இந்த கூட்ஸ் வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ அதுதான் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் வந்து பேர் மண்டி. மண்டி சிஸ்டம்ல இருக்கும். எல்லா ஊருக்கும் ஒரு மண்டி இருக்கும். ஸோ எப்படின்னா நம்ம வந்து ஒரு மண்டி சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதாவது இந்த மண்டி வந்து இந்தந்த ஏரியாக்கெல்லாம் இன்சார்ஜ். ஸோ ஒரு ஒரு 20 கிராமத்துக்கு ஒரு மண்டி அப்படின்னா அந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா ஃபார்மர்ஸும் அந்த மண்டிக்கு தான் கொண்டு வரணும். பக்கத்து மண்டிக்கு கொண்டு போகக்கூடாது. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த ஏரியாவுக்கு என்னென்ன மண்டி அப்படின்னு நம்ம மண்டியை வந்து வி ஹவ் அட்டாச் டு தி வில்லேஜஸ் அரௌண்ட் இட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மண்டி சிஸ்டம் வச்சிருக்கோம். இந்த மண்டி சிஸ்டம்ல ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஒரு சைடில் வந்து மண்டி சிஸ்டம்ல டாமினேஷன் ஆஃப் ட்ரேடர்ஸ், டாமினேஷன் ஆஃப் லார்ஜ் ஃபார்மர்ஸ் இருக்கு. இன்னொரு சைடில் வந்து மண்டியில் வந்து என்ட்ரி ஃபீஸ் இருக்கு, கிரேடிங் ஃபீஸ் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஃபீஸ் போடுறதுனாலேயே ஃபார்மருக்கு வந்து அது கட்ட முடியல. அதனாலே வந்து பொருளோட விலைகள்லாம் உயர்ந்துருது. ப்ளஸ் மண்டியில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் வந்து போதுமான அளவுக்கு இல்லை. மண்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் வெரி பேட் அண்ட் there is no ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் மண்டி. மண்டியில் ஸ்டோரேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியா இல்லாதனால ஃபார்மர்ஸ்க்கு அன்னைக்கே கூட்ஸ் வித்துருச்சுன்னா பரவாயில்ல. பட் 2-3 நாள் விற்கல அப்படின்னா என்ன ஆயிடுது, அந்த கூட்ஸ் டேமேஜ் ஆயிடுது. ஸோ அப்போ இந்த ஃபார்ம் கூட்ஸ்லாம் பெரிஷபிள் இல்லை, அது டேமேஜ் ஆனதுனால என்ன ஆயிடுது, ஃபுட் வேஸ்டேஜ் நடக்குது, ஃபார்மருக்கு லாஸ் ஆயிடுது. ஸோ அப்போ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்ல we have to increase the infrastructure. Agricultural marketing is a process that involves assembling, storage and processing, transportation, packaging, grading and distribution of agricultural commodities. ஸோ அக்ரிகல்ச்சரல் கமாடிட்டிஸ்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி அதை ஸ்டோர் பண்ணி வச்சு அதை ப்ராசஸ் பண்ணி ஷெல்ஃப் லைஃப் அதிகப்படுத்தி அதை நம்ம பேக்கேஜ் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணி மக்களுக்கு விற்கிறது தான். ஸோ இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் இஸ் தி மேஜர் ஏரியா வேர் ஃபேர் பிரைஸ் டிஸ்கவரி இஸ் என்ஷூர்ட். ஃபேர் பிரைஸ்னா அது அந்த ஒரு கிராப்புக்கு எது நியாய வேலையோ அது கொடுக்கணும். இப்போ நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மண்டி சிஸ்டம் வந்து லோக்கலைஸ்டா இருக்கு. இப்போ ஒரு ஃபார்மருக்கு வந்து அவருங்க ஊருக்கு எது மண்டியோ அந்த மண்டியில் தான் போய் விற்கணும். அந்த ஃபார்மர் அந்த பொருள்லாம் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊருக்கோ இல்லை பக்கத்து ஸ்டேட்டுக்கோ போய் விற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால ஃபேர் பிரைஸ் டிஸ்கவரி நடக்கிறது இல்லை. அந்த ஊர் மண்டி சிஸ்டம்ல இந்த ட்ரேடர்ஸோ லார்ஜ் ஃபார்மர்ஸோ எது விலையா வைக்கிறாங்களோ அதுதான் விலை. ஸோ லோக்கல் பொலிட்டிஷியனோட இன்டர்ஃபியரன்ஸ். அப்போ ஃபேர் பிரைஸ் டிஸ்கவரிக்காக தான் கவர்மெண்ட் வந்து இ நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட் அந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால நிறைய வேஸ்டேஜஸ் நடக்குது. ஸோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 30% வந்து ஃபுட் கிரெயின்ஸ் வந்து வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற டேட்டாவும் FAO சொல்லியிருக்கோம். ஸோ லேக் ஆஃப் ஸ்டோரேஜ் இஸ் லீடிங் டு வேஸ்டேஜ் ஆஃப் ஃபுட் மெட்டீரியல். ஆல்ரெடி ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கு, ஹங்கர் அண்ட் பாவர்ட்டி இருக்கிறப்போ ஃபுட் வேஸ்டேஜஸ் வேற நடக்குது. டாமினேஷன் ஆஃப் மணி லெண்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் லார்ஜ் ஃபார்மர்ஸ், எலைட்ஸ் அண்ட் லோக்கல் பொலிட்டிஷியன்ஸ் இவங்களோட டாமினேஷன் இருக்கிறதுனாலே இவங்க வைக்கிறது தான் விலை. இவங்க யார் வந்து விற்கலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அந்த ஃபார்மர் தான் வந்து விற்கணும். இவங்களுக்கு பிடிக்காத ஃபார்மர்ஸ் வந்து அங்கே விற்கக்கூடாது. அதே மாதிரி யார் போயிட்டு எந்த ட்ரேடர் போய் அங்கே வாங்கணும். இப்போ நான் யார் வேணா நினைச்சா மண்டியில் போய் வாங்கிட முடியாது. இவங்களோட லாபியை தாண்டி தான் போயிட்டு வாங்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா இவங்க தான் முடிவு பண்றாங்க யார் வாங்கணும், யார் விற்கணும், யார் எவ்வளோ ஏலத்துக்கு எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ் வந்து மண்டியில் இருக்கிறதுனாலேயே ஃபேர் பிரைஸ் டிஸ்கவரி நடக்கிறது இல்லை.
இதெல்லாம் சரி கட்டுறதுக்கு தான் ஈனாம் அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்டடி அபவுட் ஈனாம், இ நேஷனல் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட். ஸோ இந்த ரூரல் மார்க்கெட்டிங்கை சரி பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்க ஸ்டெப்ஸ் என்ன, இவ்வளோ நாளாக நம்ம எடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா, ரெகுலேஷன் ஆஃப் பீரியாடிக் ரூரல் மார்க்கெட்ஸ். ஸோ இந்த பீரியாடிக் ரூரல் மார்க்கெட்ஸை ரெகுலேட் பண்ணும். ஸோ அக்ரிகல்ச்சரில் மோஸ்ட்டாக ஒன்று மண்டி செட்டப் இருக்குது, இன்னொன்று பீரியாடிக் ரூரல் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. பீரியாடிக் ரூரல் மார்க்கெட் அப்படின்னா சந்தை மாதிரி. ஸோ டெம்பரரியாக திங்கக்கிழமை சந்தை, செவ்வாய்க்கிழமை சந்தை அப்படின்னு இருக்கும். அந்த வாரத்தில் அந்த ஒரு நாள் மட்டும்தான் அந்த ஊரில் வந்து மார்க்கெட் இருக்கும், மிச்ச நாளில் இருக்காது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த வாரத்துக்கு ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணி அன்றைக்கி தான் எல்லாரும் போய் விற்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து பீரியாடிக் ரூரல் மார்க்கெட்டாக இருக்கிறத ரெகுலேட் பண்ணி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, அதை தான் மண்டி சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த மண்டி சிஸ்டம் கன்வர்ஷனுங்கிறது எல்லா இடத்துக்கும் இன்னும் போய் ரீச் ஆகலை, அது ஒரு இஷ்யூவாக இருக்குது. ப்ரொவிஷன் ஆஃப் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அடிக்குவேட்டாக இருக்குது. ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்து அந்த மண்டியை டெவலப் பண்ணாலும் அது போதுமானதா இல்லை, போதுமான அளவுக்கு இல்லாதனால அகெயின் தேர் இஸ் மெனி இஷ்யூஸ், ஸ்டோரேஜ் இஷ்யூஸ். ஸோ அடுத்த ஸ்டெப், இப்போ ஸ்டெப்ஸ் டேக்கன்ல வந்து ஒன்று வந்து இந்த பீரியாடிக் ரூரல் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ணி மண்டியாக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு தேவைப்படுற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கொடுத்தது. அதுக்கப்புறமா எடுத்த ஸ்டெப்ஸ் வந்து கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் வித் ரெஸ்பெக்ட் டு டைரி. ஆனால் அதை வந்து ஃபார்ம் செக்டரில் அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. ஸோ டைரி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங்கில் ரெவல்யூஷன் கிரியேட் பண்ணுறது தான் அமுல். ஸோ அமுல் அப்படிங்கிற இந்த குஜராத்தில் இருக்கிற இந்த மில்க் கோஆபரேட்டிவ் அப்படிங்கிறது என்னன்னா, பல ஆயிரக்கணக்கான டைரி ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க கறக்கிற பாலை வந்து ஒன்று சேர்த்து ஒரு காமன் பூல் ஆஃப் ரிசோர்ஸஸை கிரியேட் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணுறாங்க, அந்த பாலை வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேலாக ஒரு ஃபார்மர் கிட்ட 20 லிட்டர் தான் பால் இருக்கும், 10,000 ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்தா அது 1,00,000 லிட்டர் வந்துடும். ஸோ அந்த பால் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ராசஸ் பண்ணி அதை பாக்கெட் போட்டு பால் பாக்கெட்டாக விற்கிறாங்க. அதை வந்து பவுடர் ஆக்கி பால் பவுடராக விற்கிறாங்க. அதே வந்து கேர்டாவோ கீயாவோ இல்லை மில்க் ஸ்வீட்ஸாவோ கன்வெர்ட் பண்ணி ஐஸ்கிரீமா இப்போ அந்த அமுல் வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த பிராண்டை இந்த மாதிரி 1000 ஃபார்மர்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறதுல என்ன ஆகுதுன்னா, எக்கனாமி ஆஃப் ஸ்கேல். ஒரு ஃபார்மர்னா வெறும் 20 லிட்டர் தான், ஆனால் அதே 1000 ஃபார்மர்னா 20,000 லிட்டர். ஸோ இதுதான் வந்து இதில் இருக்கிற விஷயம். ஸோ அந்த 20,000 லிட்டர் வந்து லாபம் கொடுத்துரும். ஸோ இதுதான் எக்கனாமி ஆஃப் ஸ்கேல். இந்த கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்மால் டைரி ஃபார்மர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்ந்து அமுலை உருவாக்குறாங்களே, இந்தியாவில் வந்து 86% வந்து ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் தான் ஃபார்மிங்ல. இது வந்து டைரியில பண்ணிட்டாங்க. இதே ஏன் வந்து நம்ம ஃபார்மிங்ல பண்ணக்கூடாது? இதே வந்து நம்ம ரைஸுக்கு பண்ணக்கூடாது, கிராப்ஸுக்கு பண்ணக்கூடாது, பல்சஸ்க்கு மில்லட்ஸ்க்கு பண்ணக்கூடாது? ஸோ அதுக்கு தான் கோஆபரேட்டிவ் ரெவல்யூஷன் இன் தி ஃபார்மிங் வந்து தேவை. அதுக்கு தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா வந்து ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எம்எஸ்பி. ஸோ கவர்மெண்ட் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸை கொடுத்து கூட்ஸ் வந்து அஷ்யூர்டா ப்ரொக்யூர் பண்றதுனால தான் ஃபார்மர்ஸும் தைரியமா கல்டிவேட் பண்றாங்க. ஸோ இப்படி கவர்மெண்ட் எம்எஸ்பி கொடுக்கறதுனாலே எம்எஸ்பி ப்ரொக்யூர்மெண்ட்ங்கிறது ஒரு தனி மார்க்கெட்டா இருக்கு. ஸோ ஃபார்மர்ஸ்க்குலாம் போயிட்டு அவங்க எம்எஸ்பி வாங்கணும் அப்படின்னா எம்எஸ்பி கொடுத்து, ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு வந்து ரேஷன் கடையில் அரிசி கொடுக்கணுங்கிற டார்கெட் இருக்கிறதுனாலேயே அவங்களுக்கு இதெல்லாம் ப்ரொக்யூர் பண்ண வேண்டிய நீடு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சு, கவர்மெண்ட் ரெகுலரா மார்க்கெட்டிங் நடத்தி ஃபார்மர் கிட்ட இருந்து கூட்ஸ் வாங்கிட்டு இருக்கிறதுனால அது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜஸா போயிடுச்சு. ஸோ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்கை ஸ்ட்ரீம்லைன் பண்றதுக்கு நம்ம இவ்வளோ ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதை தாண்டி வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவ் ஐடியாஸ் ஃபார் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, ஒரு ஐடியா தான் வந்து கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். இப்படி ஒரு ஃபார்மர் போய் மார்க்கெட்ல வித்தா அவருக்கு கம்மி விலை தான் கிடைக்கும், 1000 ஃபார்மர் ஒன்று சேர்ந்து போய் வித்தா அவருக்கு பார்கெயின் பண்ணலாம். ஸோ அதான் வந்து கோஆபரேட்டிவ் மார்க்கெட்டிங். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆல்டர்னேட்டிவ் மார்க்கெட்டிங்னா என்ன அப்படின்னா, விவசாயி வந்து டைரக்டா வந்து மக்கள்கிட்டே விற்கிறார்ல. ஒரு கிராமத்துல இருக்கிற ஒரு விவசாயி பண்றத ஒரு ட்ரேடர் ஒரு மண்டிக்கு வந்து ட்ரேடர் வாங்கி அந்த ட்ரேடர் ஹோல்சேலர்கிட்ட கொடுத்து ஒரு ரீட்டைலர்கிட்ட கொடுத்து கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு வந்து அப்புறம் தான் சென்னைக்கு வருது. டைரக்டா ஃபார்மர்ஸே வந்து கன்சூமர்ஸ் கிட்ட வித்தா அந்த ஐடியால வந்தது தான் இந்த உழவர் சந்தை மாதிரியான கான்செப்ட்ஸ். டைரக்ட் செல்லிங் ஆஃப் ப்ரொடியூஸ் பை ஃபார்மர்ஸ் டு கன்சூமர்ஸ். இது நம்ம ஊர்ல மட்டும் இல்ல, நிறைய ஸ்டேட்ஸ்ல சக்சஸ்ஃபுல் மாடல்ஸ் இருக்கு. அப்னி மண்டி மாடல் ஆஃப் பஞ்சாப்ல இதுக்கு அப்னி மண்டி அப்படின்னு சொல்றாங்க, பஞ்சாப் ஹரியானால. அப்புறம் ஹதாஸ்பர் மண்டி அப்படின்னு மகாராஷ்டிரால சொல்றாங்க. ரைத்து பஜார் அப்படின்னு ஆந்திர பிரதேஷ்ல சொல்றாங்க. நம்ம ஊர்ல வந்து உழவர் சந்தை அப்படின்னு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த உழவர் சந்தைனா என்ன அப்படின்னா, ஃபார்மர்ஸ் டைரக்டா வந்து அங்க வந்து அவங்களோட பொருளை விற்கலாம், கன்சூமர்ஸ் டைரக்டா போய் அங்க போய் வாங்கிக்கலாம். ஸோ இது மூலமா வந்து நம்ம மண்டி சிஸ்டமை பைபாஸ் பண்ணி ஒரு ஆல்டர்னேட்டிவ் உருவாக்குறோம். இதை தாண்டி அடுத்து வந்து டெக்னிக் என்னதுன்னா கான்ட்ராக்ட் ஃபார்மிங். கான்ட்ராக்ட் ஃபார்மிங்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனி இருக்கும்,
ஒரு லார்ஜ் கம்பெனியோ இல்லை லார்ஜ் ட்ரேடரோ என்ன பண்ணுவாங்க, தே வில் டைரக்ட்லி ஹாவ் அ கான்ட்ராக்ட் வித் தி ஃபார்மர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஃபார்மர் இப்போ இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி, அக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிலாம் வந்த பிறகு இது வந்திருக்கு. இப்போ வந்து ஒரு லேஸ் சிப்ஸ் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு. அவங்க வந்து சிப்ஸ் பண்றாங்க. அவங்க என்ன பண்ணலாம், அவங்களுக்கு 1000 கிலோ 2000 கிலோ உருளைக்கிழங்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த குவாலிட்டி உருளைக்கிழங்கு இவ்வளோ அளவுக்கு அமௌண்ட் இந்த சைஸ்ல எனக்கு வேணும் அப்படிங்கிற நீட் இருக்கும். அப்போதான் அவங்களால கரெக்டான சிப்ஸ் போட முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு லார்ஜ் கம்பெனி போய் ஒரு குரூப் ஆஃப் ஃபார்மர்ஸ் கிட்ட கான்ட்ராக்ட் போட்டுருவாங்க. எனக்கு 6 மாசத்துல இந்த விலையில 1 கிலோ உருளைக்கிழங்கு இந்த ரேட்ல இந்த குவாலிட்டியில இந்த சைஸ்ல உருளைக்கிழங்கு வேணும், இத்தனை கிலோ இத்தனை டன் வேணும் அப்படின்ட்டு ஆர்டர் போட்டுருவாங்க. இந்த மாதிரி முன்கூட்டியே ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணி ஆர்டர்ஸ் போட்டு பண்றதுக்கு பேர் தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல என்ன பண்றாங்க அப்படின்னா அஷோர்டு ப்ரொக்யூர்மெண்ட். ஸோ ஃபார்மர் வந்து கண்டிப்பா ப்ரொக்யூர் பண்ண பிறகு அஷோர்டா இந்த கம்பெனி வாங்கிக்கும். அதை தாண்டி இந்த கம்பெனியை வந்து அவங்களுக்கு என்ன இன்புட்ஸ் வேணுமோ அந்த இன்புட்ஸ் கொடுத்துருது. அதே மாதிரி கடனும் கொடுத்துருது. இன்கேஸ் அந்த இன்புட்ஸ் தான் ரா மெட்டீரியல்ஸ்லாம் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வந்து லோன்ஸ் வேணும் அப்படின்னா அவங்க வந்து அந்த கடனும் கொடுத்துட்றாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி, எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணால் குவாலிட்டியான பொருள் அவங்களுக்கு வரணுமோ அந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜியை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஸோ இப்படி இது எல்லாமே கொடுக்கறதுனாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபார்மருக்கு வந்து ஒரு அஷோர்டு ப்ரொக்யூர்மெண்ட் நடக்கிறதுனால ஃபார்மர் வந்து கேன் கான்ஃபிடென்ட்லி சோ தி கிராப் அண்ட் ஹி கேன் கல்டிவேட். ஸோ அதுதான் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்குடைய ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். பட் இந்த கான்ட்ராக்ட் ஃபார்மிங்ல ஒரு ப்ராப்ளமும் இருக்கு. கம்பெனிங்கிறது ஒரு பெரிய கார்பரேட், ஃபார்மருங்கிறது ஒரு சாதாரணமான ஆளு. ஸோ பவர் எல்லாம் இந்த சைடில் இருக்கிறதுனால சம்டைம்ஸ் தீஸ் பீப்புள் மைட் எக்ஸ்ப்ளாய்ட் தெம். அதனால தான் கவர்மெண்ட் வந்து கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கை ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத நீடு இருக்கு. ஸோ மாடல் கான்ட்ராக்ட் ஃபார்மிங் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்ட் வந்து கவர்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது எல்லாரும் அடாப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார்ம் லாஸ் ரீசெண்டாக கொண்டு வரும்போது அந்த ரிஃபார்ம் ட்ரை பண்ணாங்க. பட் இப்போ அது அன்ஃபார்ச்சுனேட்லி அது நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. கூடிய சீக்கிரம் வந்து அதை சரி பண்ணி கொண்டு வருவாங்க. ஸோ இதான் வந்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங்ல இருக்கிற இஷ்யூஸ் அண்ட் விச் ஹாஸ் டு பி கரெக்டட் ஆஸ் பர் தி NCERT. இதை தாண்டி என்ன இருக்கு அப்படின்னா டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் ப்ரொடக்டிவ் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இப்போ ஃபார்மர்ஸ் வந்து வெறும் ஃபார்மிங், அதாவது வெறும் வந்து கல்டிவேஷன்ல மட்டும் இல்லாமல் அதர் ஆலிட் ஆக்டிவிட்டீஸ்லயும் வந்து டைவர்சிஃபை பண்ணா அவங்களுக்கு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அது ஒரு அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கமா செயல்படும் அப்படின்னு சொல்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்ல அவங்க ஈடுபடலாம் அப்படின்னா, ஒன்று வந்து கிராப் டைவர்சிஃபிகேஷன். வெறும் மோனோ கிராப்பிங், ஒரே கிராப்ல வந்து டிபெண்டா இல்லாம நிறைய டைவர்சிஃபைடான கிராப்ஸ் யூஸ் பண்ணலாம். அதாவது காரிஃப்ல ஒரு கிராப்பு, ராபியில ஒரு கிராப்பு, ஜயட்ல ஒரு கிராப்பு, இல்ல காரிஃப் ராபி கல்டிவேட் பண்ணிட்டு ஜயரை ஃபாலோவா விடுறது. ஸோ மூணுத்துலையும் ஒரே கிராப் போடுறதுக்கு பதிலாக மூணுத்துலையும் வேற வேற கிராப் போட்டால் ஃபார்மர்ஸ்க்கு வந்து அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ஸும் கிடைக்கும். அட் தி சேம் டைம் சாயிலும் ரெஜிவினேட் ஆகும். ஸோ கிராப் டைவர்சிஃபிகேஷன் ஒன்று. கிராப் டைவர்சிஃபிகேஷன் சீசன் வைஸாக கிராப் ரொட்டேஷனும் பண்ணலாம். இல்லை அட் அ டைம் சைமல்டேனியஸாக ஒரே ஃபார்மில் ஒரு ஸ்ட்ரிப் ஒரு கிராப்பும் இன்னொரு ஸ்ட்ரிப் இன்னொரு கிராப்பும் இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கிராப்பிங்கும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிராப் டைவர்சிஃபிகேஷன் பண்ணும் மூலமாக நமக்கு ஒரு கிராப்போட ரேட் வந்து ஃபாலோ ஆனாலும் இன்னொரு கிராப் வந்து நமக்கு காப்பாற்றி கொடுக்கும். நெக்ஸ்ட் ஆலிட் ஆக்டிவிட்டிஸ். ஆலிட் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கு, செரிகல்ச்சர், அப்பிகல்ச்சர், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபட்டு அது மூலமா சம்பாதிக்கிறது. அண்ட் ஃபைனலி நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ்னா என்னென்ன இருக்கு, அப்பார்ட் ஃப்ரம் ஃபார்மிங் ரூரல் ஏரியாஸ்ல அதர் ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க ஈடுபட்டு தே கேன் ஏர்ன். ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ்னா என்னதுன்னா அக்ரிகல்ச்சரல், ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இங்கே பாருங்க, ஆக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். ஆக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, காட்டன், சுகர் கேன், சுகர் மில்ஸ். இப்போ சுகர் கேன்ல இருந்து தான் சுகர் மில்ஸ் சுகர் எடுக்கிறாங்க. காட்டன்ல இருந்து தான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு ட்ரெஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஆக்ரோ ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. இப்போ நான் சொன்ன லேஸ் கம்பெனியா இருக்கட்டும், பிஸ்கெட் கம்பெனியா இருக்கட்டும், பிரெட் கம்பெனியா இருக்கட்டும், ஜாம் கம்பெனி, இவங்க எல்லாருமே ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ். லெதர் இண்டஸ்ட்ரீஸ்னா என்ன, ரூரல் ஏரியாஸ்ல நிறைய ட்ராட் கேட்டல்ஸ் அண்ட் கேட்டல்ஸ் இருக்கிறதுனால ஆஃப்டர் தி டெத் ஆஃப் தி கேட்டல் த ஸ்கின் கேன் பி யூஸ்டு ஃபார் தி லெதர் பர்பசஸ். அண்ட் டூரிசம். ரூரல் ஏரியாஸ்ல தான் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஹோம் ஸ்டேஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். பாட்டரி, கிராஃப்ட்ஸ் அண்ட் அதர் ஹேண்ட்லூம்ஸ், இந்த மாதிரியான கைவினை பொருட்களையும் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். இது ப்ரொமோட் பண்றது மூலமா அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது. இதுக்காக தான் வந்து அவங்க வந்து விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற ஸ்கீம்ஸ் கூட கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிஸ். இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் என்கரேஜ் பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ண முடியுது. ரூரல் ஏரியால அவங்களுக்கு நல்ல எம்ப்ளாய்மெண்ட் இருக்குன்னா அவங்க அர்பன் ஏரியாவுக்கு மைக்ரேட் ஆகி வந்து அர்பன் ஏரியாவை பாப்புலேட் பண்ணி அர்பன் ஏரியாவில் இருக்க ஸ்ட்ரெஸ் அதிகப்படுத்த போறது இல்லை. ஏன்னா ரூரல் ஏரியாலேருந்து வர்ற புவர் பீப்புள் தான் அர்பன் ஏரியாலையும் புவர் பீப்புளாக மாறுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் பாவர்ட்டி சாப்டர்ல.
அப்போ அவங்க ரூரல் ஏரியாலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நடந்துச்சுன்னா அவங்க ஏன் மைக்ரேட் பண்ண போறாங்க? ஏன் ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட் போக போறாங்க? ஸோ ரூரல் எம்ப்ளாய்மெண்ட், அடிஷ்னல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஃபார்மிங்கை தாண்டி எக்ஸ்ட்ரா பணமும் வரும். அது மூலமா அவங்களுடைய லைஃப் சைக்கிள் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்கேஸ் ஃபார்மிங் ஃபெயிலியர் ஆனாலும் இது வந்து இன்சூரன்ஸா இருக்கும். அண்ட் ஆஃப் சீசன் இன்கம், அக்ரிகல்ச்சரல் சீசன் இல்லாதப்போ அது அவங்களுக்கு ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கமாகவும் இது வந்து செயல்படும். ஸோ இதான் வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் நான் ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ்ல அடுத்து வந்து ஒரு ப்ராமினன்ட் ஆலிட் ஆக்டிவிட்டியா இருக்கிறது அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரினா என்ன? டைரி ஃபார்மிங், பவுல்ட்ரி, லைஃப் ஸ்டாக் ரேரிங், இந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ மாடு வச்சிருக்கிறது. இப்போ ஒரு ஃபார்மர் வந்து ஒரு 2 மாடு வச்சிருந்தாருன்னா அந்த மாடு மில்க்ல இருந்தும் அவருக்கு இன்கம் வரும். அது அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம். இன்கேஸ் கிராப் ஃபெயிலியர் ஆனாலும் தட் அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கேன் ஆக்ட் அஸ் இன்சூரன்ஸ். அண்ட் மில்க் இஸ் ஆல்சோ நியூட்ரிஷியஸ். ஸோ இட் இம்ப்ரூவ்ஸ் தி நியூட்ரிஷன். ஸோ அனிமல் ஹஸ்பண்ட்ரியில் ஈடுபடுறப்போ அடிஷனல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருது, ஃபுட் செக்யூரிட்டி வருது, நியூட்ரிஷன் கிரியேட் ஆகுது, கவுடங் மூலமா உங்களுக்கு ஃபியூவல் கிடைக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன், அந்த கவுவே முன்னாடி மாட்டு வண்டியெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்ததுனால டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டையும் போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது என்சிஆர்டியில் கொடுத்துருக்க டேட்டா. இந்தியாவில் இருக்கிற லைஃப் ஸ்டாக்கோடைய பாப்புலேஷன் 1997 டேட்டா வந்து பிடிஎஃப்ல இருக்கும். இப்போ உங்கள் என்சிஆர்டியில் கொஞ்சம் லேட்டஸ்ட் டேட்டா கூட இருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா லேட்டஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் டேட்டா எடுத்து போய் பார்த்துடணும். இப்போ லேட்டஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸோட டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த டேட்டா என்னவா இருக்கு? இப்போ லேட்டஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ்னா 20th லைஃப் ஸ்டாக் சென்சஸ் 2019 பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் லைஃப் ஸ்டாக்ஸில் வந்து யூ ஆர் ஹேவிங் 24% வந்து இட் இஸ் கேட்டல், 21% வந்து கோட் அண்ட் ஷீப்பு, 2% வந்து பிக்கு, 42% பால்ட்ரி அண்ட் 11% அதர்ஸ். அப்போ லைஃப் ஸ்டாக்ல இந்தியாவில் எதோட ஷேர் அதிகமாக இருக்கு அப்படின்னா பால்ட்ரிஸ். ஸோ பால்ட்ரி தான் ஹையஸ்டா இருக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து உங்களுக்கு கேட்டிலே இருக்கு. ஸோ லேட்டஸ்ட் லைஃப் ஸ்டாக் சென்சஸ் 2019 20th சென்சஸ் நடத்திருக்காங்க. 21st சென்சஸ் இப்போ ஆக்சுவலி நடந்துகிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் அதோட ரிப்போர்ட்டே வந்துடும். அதோட ரிப்போர்ட் வந்தா 21st லைஃப் ஸ்டாக் சென்சஸோட டேட்டா பார்த்து இதை அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கரண்ட்லி வந்து we are having 535 million லைஃப் ஸ்டாக். 535 மில்லியன் இருக்கு. ஸோ 53 கோடி. ஸோ 53 கோடியில வந்து வெஸ்ட் பெங்கால் இஸ் ஹேவிங் தி ஹையஸ்ட், ஃபாலோட் பை தெலுங்கானா. டோட்டல் நம்பர் ஆஃப் இப்போ வந்து அடுத்து வந்து உள்ளுக்குள்ள போய் பார்க்குறப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கேட்டில் எவ்வளோ? ஸோ கேட்டில் வந்து நம்ம கிட்ட வந்து 19 crore இருக்கு. 19 crore இருக்கு. பஃபலோ வந்து நம்ம கிட்ட 10 crore இருக்கு. கோட் வந்து நம்ம கிட்ட, ஆடு வந்து நம்ம கிட்ட 14 crore இருக்கு. அண்ட் ஷீப் வந்து நம்ம கிட்ட 7.4 crore இருக்கு. ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்ட் டேட்டா வித் ரெஸ்பெக்ட் டு தி லைஃப் ஸ்டாக் சென்சஸ். இப்போ என்சிஆர்டியில் கொடுக்கறது எல்லாமே ஓல்டு டேட்டா. அந்த டேட்டாவை நம்ம நியூ டேட்டாவை அப்டேட் பண்ணிக்கணும். ஸோ லைஃப் ஸ்டாக் சென்சஸ் வந்து நிச்சயமா இன்னும் ஒரு நெக்ஸ்ட் 2-3 monthsல வந்துடும், ஆர் அட்லீஸ்ட் ஜான்லையாவது வந்துடும். ஸோ அந்த டேட்டாவை நீங்க உங்களோட ப்ரிலிம்ஸ் அப்போ கண்டிப்பா அப்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல வந்து நமக்கு ஒன்று சக்சஸ்ஃபுல் மாடல் ஆப்ரேஷன் ஃப்ளட். நான் ஆப்ரேஷன் ஃப்ளட் பத்தி இங்கேயே பேசிட்டேன். அமுல் பத்தி பேசுறப்போ இதுதான் அது. அதான் ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்தியா வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் மில்க் மேனுஃபேக்சரிங் கண்ட்ரியா மாறினதுக்கு காரணமே இந்த அமுலோடைய இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்னு சொல்றேன். இந்த ஒயிட் ரெவல்யூஷன், வெர்கீஸ் குரியன் அப்படிங்கிற அந்த சயின்டிஸ்ட்னால வந்தது. ஸோ அடுத்து ஃபிஷரிஸ். ஃபிஷரிஸ்ல இன்லேண்ட் மெரைன் அப்படின்னு நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். இந்தியாவில் வந்து எது அதிகம் அப்படின்னு பார்த்தா நம்ம எல்லாரும் மெரைன் தான் அதிகம்னு நினச்சிட்டு இருப்போம். பட் மெரைன்ல வந்து மோஸ்ட்லி சப்சிஸ்டன்ஸும் ஸ்மால் ஃபிஷர்ஸ்மென் தான் இருக்காங்க. ஸோ அதனால அது அவ்வளோ ப்ராஃபிட் வர்றதில்லை. இந்தியாவோட ஃபிஷரிஸ்ல ஹையஸ்ட் ஷேர் வந்து இன்லேண்ட் தான். ஸோ இன்லேண்ட் வந்து 64% அண்ட் மரைன் வந்து 36%. ஸோ ஆந்திரா இஸ் தி லார்ஜஸ்ட் ஃபிட் ப்ரொடியூசர், ஃபாலோட் பை வெஸ்ட் பெங்கால் அண்ட் தென் குஜராத். நம்ம எல்லாரும் வெஸ்ட் பெங்கால் இல்லை கேரளான்னு நினைப்போம். ஸோ ஆந்திரா தான் லார்ஜஸ்ட். ஏன்னா ஆந்திரால மரைனும் இருக்கு, இன்லேண்டும் இருக்கு. வெஸ்ட் பெங்கால்ல மரைனும் இருக்கு, இன்லேண்ட் இருக்கு. குஜராத்ல மரைன் தான் மெயினா இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு கணக்கிடுறப்போ இவங்க தான் டாப் 3 ஸ்டேட்ஸ் ஃபார் ஃபிஷரிஸ். ஸோ ஃபிஷரி இஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் லைவ்லிஹுட் ஆக்டிவிட்டி விச் கேன் பி என்கரேஜ் இன் ஆர்டர் டு இன்க்ரூஸ் தி இன்கம் செக்யூரிட்டி. ஸோ இந்தியாவில் இருக்கிற ஃபிஷரி செக்டர்ல இன்லேண்ட் அண்ட் மெரைன், இன்லேண்ட்ல தான் வந்து ஷேர் அதிகமாக இருக்கு, மரைன் செக்டர்ல எல்லாம் சப்சிஸ்டன்ஸா இருக்கு. ஸோ லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மிங் வந்து நம்ம ஃபிஷிங் செக்டர்ல கொண்டு வந்து ஃபிஷர்மேன்ஸ்க்கு நம்ம லோன்ஸ் அண்ட் அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஸ்கீம்ஸ் கொடுக்கணும். ஸோ இந்த ஃபிஷரிஸை பொறுத்த வரைக்கும் உமன் பிளே மேஜர் ரோல் இன் மார்க்கெட்டிங். ஃபிஷிங் ஆக்டிவிட்டியில மென்னு தான் ஈடுபட்டிருக்காங்க. விமன் வந்து ஃபிஷிங் மார்க்கெட்டிங். ஸோ ஃபிஷரிஸ்ல மென் வந்து எதில் ஈடுபட்டிருக்காங்கன்னா அவங்க தான் வந்து ஃபிஷிங் பண்ணுவாங்க. கடலுக்கோ இல்லை வந்து ரிவருக்கோ போயிட்டு ஃபிஷிங் பண்றாங்க. விமன் என்ன பண்றாங்க அப்படின்னா விமன் தே பிளே மேஜர் ரோல் இன் மார்க்கெட்டிங். அந்த மீனை கொண்டு வந்து மார்க்கெட்ல விற்கிற வேலையும் வீடு வீடா போயிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூஷன் வேலையும் அவங்க பண்றாங்க. ஸோ ஃபிஷரி செக்டருக்கு என்ன தேவை அப்படின்னா தே நீட் கிரெடிட்.
ஃபிஷரி செக்டருக்கு லோன் அதிகமாக கொடுத்து அவங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் அவங்களுடைய அம்யூனிட்டிஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் அது மூலயமா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாகும். அண்ட் ஃபார்மலைஸ் பண்ணணும். அது மோஸ்ட்லி இன்ஃபார்மலாக அன்ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்கு. அதை ஃபார்மல் ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ். எப்படி அக்ரிகல்ச்சரல் செக்டரில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதே மாதிரி ஃபிஷரிஸ்லையும் செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸை கிரியேட் பண்ணலாம். அண்ட் ஓவராலாக அனிமல் ஹஸ்பண்ட்ரி பற்றி எப்போ பார்த்தாலும் நம்ம அடிஷ்னலாக எதை பார்க்கணும் அப்படின்னா ப்ரீடோட ப்ரொடக்டிவிட்டி. ஸோ ஹை ப்ரொடக்டிவிட்டி ப்ரீடு, நிறைய ப்ரொடக்டிவிட்டி கொடுக்குற ப்ரீடை ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ரீடை வந்து ப்ரொடெக்ட் பண்ணி அந்த ப்ரீடை ப்ராபகேட் பண்ணி ஃபார்மர்ஸ்க்கு அந்த ப்ரீடுக்கான ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸை கொடுக்கறது. ஸோ அது மூலமாக தே கேன் இம்ப்ரூவ் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் தேர் அனிமல்ஸ். அண்ட் அடுத்து வந்து என்னதுன்னா ஒன்று வந்து ப்ரீடு, இன்னொன்று வந்து அனிமல் ஹெல்த் பார்க்கணும். அனிமலுக்கு வந்து அனிமல் டிசீசஸ் எதுவுமே வராத மாதிரி அதுக்கு தேவைப்படுற வெட்டினரி சப்போர்ட்டும் வேக்சின்ஸும், ப்ரூசோலைஸ் வேக்சின்ஸ் இல்லை ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் வேக்சின்ஸ், இந்த மாதிரியான வேக்சின்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ அனிமல் ப்ரீடும் அனிமல் ஹெல்த்தும் பார்க்கணும். இப்போ ஹீட் வேவ்ஸ்லாம் வரும்போது கிளைமேட் சேஞ்சில் அனிமல்ஸும் அஃபெக்ட் ஆகுது, அந்த ஆங்கிளும் நம்ம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹார்டிகல்ச்சர், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், டியூபர் கிராப்ஸ், ஃப்ளவர்ஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், இந்த மாதிரி கிராப்ஸ் எல்லாத்தையும் வளர்க்கறதுக்கு பேர் தான் ஹார்டிகல்ச்சர். ஸோ ஹார்டிகல்ச்சர் இஸ் another important allied activity which can be promoted in the rural areas. So cultivation of fruits and vegetables. India is the largest producer of fruits and vegetables in the world. And tuber crops, இது வந்து கிரவுண்ட்ல வளர்றது. ஃப்ளவர்ஸ் உங்களுக்கே தெரியும், ஃப்ளாரிகல்ச்சர், மெடிசினல், அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், ஸ்பைசஸ் அண்ட் பிளான்டேஷன் கிராப்ஸ். ஸோ தீஸ் திங்ஸ் ப்ரொவைட் அஸ் ஃபுட். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபுட்டு தருது, அடுத்து நியூட்ரிஷனும் கொடுக்குது ஒரு சில விஷயங்கள் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுனால. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கிரியேட் ஆகுது. அண்ட் தீஸ் திங்ஸ் ஹாவ் அ ஹியூஜ் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல். எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் இருக்கிறதுனால நார்மல் ஃபார்மிங்கை விட ஹார்டிகல்ச்சர் பண்ணுறப்போ அடிஷ்னல் நமக்கு வந்து இன்கம் வருது. ஏன்னா மார்க்கெட்டில் அதிக விலைகள் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம்னா ரூரல் டெவலப்மெண்ட்க்கு ஹவு வி கேன் பிரிங் இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. ஸோ இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா அக்ரிகல்ச்சரல் கிரெடிட்டை இன்க்ரீஸ் பண்ணி மார்க்கெட்டிங் அதிகப்படுத்தி நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டீஸ் அதே மாதிரி அலிட் ஆக்டிவிட்டீஸை சப்போர்ட் பண்ணணும். அதில் டைரி ஃபார்மிங், ஃபிஷரிஸு, ஹார்டிகல்ச்சர் இதை ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் டெக்னாலஜியை எப்படி வந்து நம்ம கொண்டு வந்து ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த ஆஸ்பெக்டையும் டச் பண்ணுறாங்க. ஸோ ஐசிடி பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ரூரல் டெவலப்மெண்ட். ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டிஜிட்டல் இந்தியாவில் நம்ம பாரத் நெட் மூலமாக we are increasing the fiber optics to the rural area and providing them, trying to provide internet. இப்படி ரூரல் ஏரியாஸில் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஐசிடி கொண்டு போயிட்டு எப்படி வந்து ஃபார்மிங் ஆக்டிவிட்டீஸோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம், டெக்னாலஜி எப்படி ஃபார்மிங்கில் அடாப்ட் பண்ணலாம், அதை தாண்டி அது மூலமாக எப்படி நியூ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரூரல் ஏரியாவில் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். ஏன்னா ஃபியூச்சரே வந்து ஐசிடி தான். ஸோ அதை நோக்கி தான் நம்ம போகணும். அண்ட் ஃபைனலாக வந்து ரூரல் டெவலப்மெண்ட்டுக்கு எது ஒரு முக்கியமான பில்லராக இருக்க போகுது அப்படின்னா தட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். By encouraging organic farming in rural areas, we can make sure that many things are achieved. Like for example, what is organic farming? So in the green revolution அப்படிங்கிற இந்த விஷயத்தில் வரும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஹை yielding வெரைட்டி, ஹைபிரிட் சீட்ஸ், அப்புறமா ஃபெர்டிலைசர், கெமிக்கல் ஃபெர்டிலைசர், கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் போட்டு கல்டிவேஷன் பண்ணுறோம். ஸோ இதனால் என்ன ஆகுது, we are bringing in artificial chemical fertilizer and pesticides. ஸோ இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைட்ஸு அண்ட் ஹைபிரிட் சீட்ஸ் இதெல்லாம் பயன்படுத்தாமல் நேச்சுரல் சீட்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பயோபெஸ்டிசைட்ஸை பயன்படுத்தி நேச்சுரலாக இருக்கக்கூடிய பெஸ்டிசைட்ஸும் ஃபெர்டிலைசர்ஸும் பயன்படுத்தி கல்டிவேட் பண்ணுறது தான் ஆர்கானிக் ஃபார்மிங். ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் நத்திங் பட் கல்டிவேஷன் யூசிங் நேச்சுரல் அண்ட் பயோ ப்ராடக்ட்ஸ் அண்ட் ரேதர் தென் கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதனால வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் இஸ் எக்கோ ஃப்ரெண்ட்லி, இட் இஸ் கெமிக்கல் ஃப்ரீ, பயோ இன்புட் பேஸ்டு ஃபார்மிங். இதுதான் வந்து டெஃபினிஷன். அப்போ ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நீங்கள் டெஃபினிஷன் எழுதுறப்போ இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெஃபினிஷன் எப்படி எழுதணும் அப்படின்னா அப்படியே மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு இல்லை, அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் நம்ம படித்து வச்சுக்கிட்டு அதை ஆன்சரில் எழுதினாலே போதும். ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி, கெமிக்கல் ஃப்ரீ, பயோ இன்புட் பேஸ்டு ஃபார்மிங், தட் இஸ் கால்ட் அஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். தட் ரீஸ்டோர்ஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி, which ensures that soil fertility is maintained. That restores soil fertility and maintains and enhances ecological balance. இது பண்றதுனால என்ன ஆயிடுது, எக்கலாஜிக்கல் பேலன்ஸை வந்து நம்மளால என்ஷோர் பண்ண முடியுது அண்ட் சாயில் ஃபெர்டிலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் ஆர்கானிக் ஃபார்மிங். ஏன்னா கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை யூஸ் பண்ணி கிரீன் ரெவல்யூஷனால நம்ம வந்து சாயில் ஃபெர்டிலிட்டி அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம ஆரம்ப சாப்டர்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு ஆர்கானிக் ஃபார்மிங் தான் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி
நம்ம கெமிக்கல் பெஸ்டிசைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறப்போ பயோடைவர்சிட்டி இன் தி லேண்ட் அது அஃபெக்ட் ஆகுது, லைக் எர்த் வார்ம்ஸ் அண்ட் அதர் இன்செக்ட்ஸ். ஸோ அதையும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோம். அண்ட் மோஸ்ட்லி இதில் வந்து லோக்கல் இன்புட்ஸ் பயன்படுத்துவாங்க விச் ஆர் சீப் அண்ட் இது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ அது சீப்பாக இருக்கிறதுனால என்ன அப்படின்னா லோ இன்புட் காஸ்ட், ஸோ கம்மி இன்புட் காஸ்ட்லேயே வந்து ஃபார்மிங் பண்ணிட முடியும். அண்ட் ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு டொமஸ்டிக் அண்ட் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்குது. டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் ஆர்கானிக் ஃபுட்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணி அதை சர்டிஃபை பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலமாக அடிஷ்னல் இன்கம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆர்கானிக் ஃபுட் இஸ் ஹேவிங் நியூட்ரிஷனல் வேல்யூ அண்ட் இட் இஸ் லேபர் இன்டென்சிவ். ஆர்கானிக் ஃபார்மிங்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னதுன்னா அது லேபர் இன்டென்சிவ். தே மோஸ்ட்லி அவாய்ட் மிஷினரிஸ். ஸோ அது லேபர் இன்டென்சிவாக இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நிறைய பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் ஆகும் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஒரு முக்கியமான டூலாகவும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் மஸ்ட் சப்போர்ட் ஆர்கானிக் ஃபார்மிங், கிரியேட் அவேர்னஸ் ஜென்ரேஷன். ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இது பற்றின அவேர்னஸ் ஜென்ரேஷன் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். ஆரம்பத்தில் ஆர்கானிக் ஃபார்மிங் அடாப்ட் பண்ணுறப்போ ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக தான் இருக்கும். பட் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருந்தாலும் அது என்கரேஜ் பண்ணி கண்டினியூ பண்ணி வைக்கிறப்போ அது ஆர்கானிக் ஃபார்மிங்கை பர்சியூ பண்ணும்போது ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் இட் வில் இம்ப்ரூவ். இப்போதைக்கு வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கெமிக்கல் ஃபார்மிங் அளவுக்கு ப்ரொடக்டிவாக இல்லை அண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு ஷெல்ஃப் லைஃபும் இல்லை. ஸோ இந்த மாதிரி பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஸோ இந்தியாவோடைய கரண்ட் லேண்டில் பார்த்தீங்கன்னா 1.5% ஆஃப் தி லேண்டு தான் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்கில் இருக்கும். ஸோ ஸ்டில் அ லாங் வே டு கோ. 100% ஆர்கானிக் பண்ணிட முடியுமா அப்படின்னா அதுக்கு எக்ஸாம்பிள் தான் சிக்கிம். சிக்கிம் அப்படிங்கிற ஸ்டேட்டில் 100% ஆர்கானிக் பண்ணிட்டாங்க. பட் அது எண்ட் ஆஃப் த டே என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கிம்க்கு அது கொஞ்சம் பேக் ஃபயர் தான் இருக்குது. ஸ்ரீலங்காலையும் அது ட்ரை பண்ணுறப்போ பேக் ஃபயர் தான் இருக்குது. ஸோ 100% ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறப்போ என்ன ஆகிடும், ப்ரொடக்டிவிட்டி கம்மியாக இருக்கிறதுனால ப்ரொடக்ஷன் குறைஞ்சிரும். ஸோ ஃபுட் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவைப்படுற அளவுக்கு ப்ரொடக்ஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிடுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இருக்கு. ஸோ நம்மளோட ரிசர்ச் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஆர்கானிக் ஃபார்மிங்கோட ப்ரொடக்டிவிட்டி எப்படி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நோக்கி ரிசர்ச் இருக்கணும். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. பீனா வந்து இது கிருஷி விகாஸ் யோஜனா, கேவிவைனா பரம்பரகத்னா நம்ம பாரம்பரியமான அப்படின்னு அர்த்தம். பரம்பரகத் கிருஷி விகாஸ் யோஜனா. அப்புறம் வந்து இன்னொரு ஸ்கீம் இருக்கு, பிரகுதி கிருஷி படாத்தி அப்படின்னு ஒன்று இருக்கு. பாரதிய பிரகுதி கிருஷி படாத்தி யோஜனா. இது வந்து நேச்சுரல் ஃபார்மிங்காக ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நேச்சுரல் ஃபார்மிங் ஸ்கீம் அப்படின்னு கூகுள் பண்ணாலே வந்துடும். சரியா? அது டூ மச் ஹிந்தியா இருக்கிறதுனால, சான்ஸ்கிரிட் கலந்த ஹிந்தியா இருக்கிறதுனால கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். So with this we are coming to the end of the agriculture chapter. So what did we see in the agriculture chapter? We saw what is rural development, rural development oda features enna, and why rural development is important அப்படினு பார்த்தோம். அப்புறமா rural development உடைய முக்கியமான ஆஸ்பெக்ட் அக்ரிகல்ச்சர். அந்த அக்ரிகல்ச்சர்ல இருக்க ரெண்டு முக்கியமான இஷ்யூஸ், ஒன்று அக்ரிகல்ச்சரல் கிரெடிட், இன்னொன்று அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் பற்றி பார்த்தோம். அதில் இருக்க இஷ்யூஸ் பார்த்தோம். Then we discussed about the importance of allied activities and non-farm activities, and finally we saw organic farming. ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங் நம்ம 100% ஆக்கிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஆனால் அட்லீஸ்ட் ஒரு 10% ஆக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி ஆக்கிறது மூலமாக நம்ம ஃபார்மர்ஸோட இன்கம் அதிகப்படுத்த முடியும் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் நோக்கி மூவ் ஆக முடியும். ஸோ இதான் வந்து 6th சாப்டர். ஸோ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு சி தி 7th சாப்டர், தட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் சாப்டரில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத அப்படியே ஸ்லைட்ஸ் பார்த்து படிங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் அ ஃபியூ பேசிக் கான்செப்ட்ஸ் ரிலேட்டிங் டு எம்ப்ளாய்மெண்ட் சச் அஸ் economic activity, worker, workforce and unemployment. So இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்குல்ல, வாட் இஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, ஹூ இஸ் அ ஒர்க்கர், வாட் இஸ் அ ஒர்க் ஃபோர்ஸ் அண்ட் வாட் இஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட், இதெல்லாம் பார்க்க போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் தி நேச்சர் அண்ட் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் மென் அண்ட் உமன். ஸோ மென் அண்ட் உமனோட பார்ட்டிசிபேஷன் வேரியஸ் செக்டர்ஸில் எப்படி இருக்குது, வாட் ஆர் தி டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதில் மென் அண்ட் உமனோட பார்ட்டிசிபேஷன் எப்படி இருக்குது, அது ரூரல் லெவலில் இருக்குது, அர்பன் லெவலில் இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து வந்து நோ தி நேச்சர் அண்ட் எக்ஸ்டென்ட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, அதோட இஷ்யூஸ் என்னென்ன. அண்ட் ஃபைனலாக அசஸ் தி இனிஷியேட்டிவ்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் இன் ஜென்ரேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த எல்லா டாபிக்ஸும் தான் இந்த எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற இந்த சாப்டருக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி எசென்ஷியல் பார்ட். ஸோ ஏன் வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி ஒன் விச் கிரியேட்ஸ் தி வாட், எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தி ஒன் விச் என்ஷோர்ஸ் தட் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் ஆர் ஹியூமன் கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் மீனிங்ஃபுல். ஸோ நம்ம கிரியேட் பண்ணுற அந்த ஹியூமன் ரிசோர்ஸும் நம்ம கிரியேட் பண்ணுற அந்த ஹியூமன் கேபிட்டலும் மீனிங்ஃபுல்லாக எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்டாக மாறுதா அப்படின்னு என்ஷோர் பண்ண போகிறது எம்ப்ளாய்மெண்ட் தான். அதை தாண்டி ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம் இது கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட். ஒருத்தருக்கு நல்ல வேலை உருவாக்கி கொடுக்கறது தான் பெஸ்ட் பாவர்ட்டி எலிவேஷன் ப்ரோக்ராம், பிகாஸ் தே வில் பி ஏபிள் டு ஏர்ன் ஃபார்
themselves. ஸோ அதனால வந்து ஒரு ரைட் எம்ப்ளாய்மெண்ட் உருவாக்குனா ரைட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அதிகமாகும், பீப்புள் வில் ஏர்ன் அண்ட் தட் ஏர்னிங் வில் இன்க்ரீஸ் தி பர்ச்சேசிங் பவர் டிமாண்ட் அண்ட் தட் வில் இம்ப்ரூவ் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அண்ட் ஜிடிபி growth அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட். நிறைய சம்பாதிச்சா நிறைய சேவிங்ஸ் இருக்கும், நிறைய சேவிங்ஸ் இருந்தால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்தால் நிறைய ஜிடிபி growth இருக்கும். ஸோ திஸ் இஸ் தி ஐடியா பிஹைண்ட் தி எம்ப்ளாய்மெண்ட். அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இல்லாமல் வெட்டியாக இருக்கிறப்போ இந்த பீப்புள்ஸ் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைமில் இந்த ஊரில் சண்டை சச்சரவு, நாட்டில் இருக்கிற தேவையில்லாத ஆன்டி சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லையும் ஈடுபட்டு இருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் சொல்கிறேன். ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இஸ் ஆல்சோ லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்ணால் their லைஃப் வில் பி எங்கேஜ். ஸோ நான் மெஜாரிட்டி ஆஃப் வேலை செய்கிறவங்களாம் எந்த தப்பும் பண்ணுறது இல்லையான்னு கேட்காதீங்க. மெஜாரிட்டி ஆஃப் தி கேஸில் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இல்லாத இடங்கள்ல தான் இந்த இன்சர்ஜென்சிஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிசம்ஸ்லாம் டெவலப் ஆகுது. ஸோ அதனால எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப், எதுக்கு வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்யணும் அப்படின்னா டு ஏர்னிங் அ லிவிங். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவைப்படுற பணத்தை ஏர்ன் பண்ணி அந்த பணத்து மூலமா அவங்க சாப்பிட்டு ஒரு டீசென்ட் லைஃப்பை வாழ்றதுக்கு சம்பாதிக்கும். அந்த சம்பாத்தியத்துக்காக கண்டிப்பா வேலைக்கு போகணும். ஸோ அது மூலமா தான் தே வில் கிரியேட் தேர் லைவ்லிஹுட். ஸோ அதை தாண்டி வந்து சென்ஸ் ஆஃப் செல்ஃப் ஒர்த், ஒருத்தர் போய் ஒர்க் பண்ணி சம்பாதிக்கிறப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் ஒர்த் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சு அந்த செல்ஃப் ஒர்த் இருக்கிறப்போ தான் வந்து லைஃப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓ நம்ம இது பண்ணோம், நம்மளால தான் இது நடக்குது அப்படிங்கிற செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது இருக்கிறப்ப தான் லைஃப்ல செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறப்ப தான் லைஃப்ல பீஸ் இருக்கும், மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்காது. நெக்ஸ்ட் வந்து மீனிங், நம்ம வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்குற விஷயங்கள் நிறைய இருக்கு. லைக் ஃபேமிலி இருக்கு, ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, ஆஃப் ஸ்பிரிங்ஸ் இருக்கு, ஸோ சில்ட்ரன் இருக்கு. இதை தாண்டி வந்து முக்கியமாக அர்த்தம் கொடுக்கறது எம்ப்ளாய்மெண்ட். தட் இஸ் தி முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட் வந்து எக்கனாமிக். ஸோ எல்லாரும் வேலை செஞ்சாதான் நாடு முன்னேறும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்ட்டு ஒரு 4 லைன்ல கொடுத்துருப்பாங்க என்சிஆர்டியில். பட் அந்த 4 லைனுக்குள்ள அவ்வளோ அர்த்தம் இருக்கு. ஸோ அதுதான் வந்து என்சிஆர்டியோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இந்த மாதிரி இப்போ எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன, ரூரல் டெவலப்மெண்ட்னா என்ன, பாவர்ட்டினா என்ன, இதை பத்தின ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனல் இன்ஃபர்மேஷன் விச் எவ்ரி ஆஸ்பிரண்ட் அண்ட் எவ்ரி இந்தியன் ஷுட் நோ. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் என்சிஆர்டியில் இருக்கு. அதனால தான் ஒரு யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் என்சிஆர்டிலேருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஸோ வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட்? பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், அதுதான் வந்து நம்ம எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வேர்ட்ஸ் இருக்கும், உங்களுக்கு புரியுதா? ஸோ லைக் வேர்ட்ஸ்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒர்க்கர், அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட், அடுத்து வந்து லேபர் ஃபோர்ஸ், அடுத்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ, அடுத்து அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். இந்த மாதிரியான கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் பிஃபோர் வி கோ இன் டு தி எம்ப்ளாய்மெண்ட் சாப்டர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து வாட் இஸ் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா those people who are involved in the economic activities are called as employed. So what is economic activity? Any activity of production, distribution, consumption in primary, secondary or tertiary services, tertiary sectors. So involving in production, distribution, consumption in primary or secondary or tertiary activities is called as economic activity. இந்த economic activityல ஈடுபட்டிருக்கவங்க எல்லாருமே employed அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ்ல ஈடுபடுறதுக்கு பேர் தான் எம்ப்ளாய்மெண்ட். அதுல ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு பேர் தான் ஒர்க்கர்ஸ். ஸோ இவங்களா தான் ஒர்க்கர்ஸ் அப்படின்னா அப்போ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா என்ன? ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோனா என்ன அப்படின்னா இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸா இருக்கிறவங்க, அதாவது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில ஈடுபடுறவங்க எல்லாருமே ஒர்க்கர்ஸ். ஸோ நாட்டில் இருக்கிற டோட்டல் ஒர்க்கர்ஸ் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஓகே, அதாவது நாட்டில் இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன் பை டோட்டல் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங், எத்தனை பேர் வேலை செய்யறாங்க பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ இதான் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ. ஸோ ஒரு கண்ட்ரியோட ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ஹையா இருக்கிறப்போ தான் அந்த கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஹையா இருக்கும். அது அந்த ஃபேஸை தான் நம்ம டெமோகிராஃபிக் டிவிடெண்ட் ஃபேஸ்ன்னு கூட சொல்றோம். ஸோ ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ எவ்வளோ ஹையா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோஷனல் தான் கண்ட்ரியோட எக்கனாமிக் டெவலப். ஏன்னா நிறைய பேர் வேலை செஞ்சாதான் நிறைய ஜிடிபி வரும், நிறைய இன்கம் இருந்தால் தான் நிறைய டிமாண்ட் வரும், அண்ட் இதுதான் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை கிரியேட் ஆகும். ஸோ நிறைய பேர் வேலை செஞ்சா more workers will produce more things, so it will increase the GDP. When more people are involved in work, they will earn more and they will create demand and they will consume more and they will demand more goods. More goods demand பண்றதுனால more production நடந்து more GDP வரும். So இதுதான் வந்து worker population ratio. So worker population ratio is ratio of workers to population. So அடுத்தது வந்து நம்ம பார்க்கக்கூடிய term வந்து labor force.
ஸோ வாட் இஸ் லேபர் ஃபோர்ஸ்? லேபர் ஃபோர்ஸ் வேற, ஒர்க்கர்ஸ் வேற. ஒர்க்கர்ஸ்னா தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ் இன் தி எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. பட் லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் தோஸ் பீப்புள். So labor force consists of those people who are interested to work, who are searching for job and who are employed. So அப்போ அதுல மீனிங் என்ன அப்படின்னா, யார் யாரெல்லாம் ஒர்க் பண்ணி ஆசைப்பட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க, அப்படி தேடிட்டு இருக்கிறப்ப எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சது, அப்படி வேலை கிடைச்சிச்சுன்னா அவங்க ஒர்க்கர்ஸ், அப்படி வேலை கிடைக்கலன்னா அவங்க அன்எம்ப்ளாய்டு. ஸோ தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் அண்ட் சர்ச்சிங் ஃபார் ஜாப் அண்ட் நாட் கெட்டிங் ஜாப். ஸோ அப்படிப்பட்ட பீப்புளை தான் நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ அன்எம்ப்ளாய்டு அப்படின்னா யாரு அப்படின்னா, வேலை செய்யாம இருக்கிறவங்க அன்எம்ப்ளாய்டு இல்லை. அன்எம்ப்ளாய்டுனா யாரு அப்படின்னா, வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு வேலை தேடி வேலை கிடைக்காம இருக்கிறவங்க தான் அன்எம்ப்ளாய்டு. இப்போ ஒருத்தர் வந்து வேலையே தேடல, எனக்கு வேலையே செய்ய வேணாம் அப்படின்னு இருக்கிற ஒரு பேர் அன்எம்ப்ளாய்டு கிடையாது. அவர் வந்து ஹி இஸ் தி டிபெண்டன்ட் பாப்புலேஷன், அவ்வளவுதான். அன்எம்ப்ளாய்டுனா யாரு அப்படின்னா, த பர்சன் ஹூஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஒர்க் சீக்கிங் தி ஜாப் பட் நாட் கெட்டிங் ஜாப். ஸோ அப்படி பர்சன்ஸ், ஸோ லேபர் ஃபோர்ஸ்ல யாரா இருப்பாங்கன்னா, பீப்புள் who are interested to work, who are seeking the job and those who got jobs and those who didn't get jobs. இவங்க எல்லாருமே சேர்ந்தது தான் ஒர்க் ஃபோர்ஸ், லேபர் ஃபோர்ஸ். அப்போ லேபர் ஃபோர்ஸ்க்குள்ள பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டும் இருப்பாங்க, பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டும் இருப்பாங்க. அதாவது ஒர்க்கர்ஸும் இருப்பாங்க, அன்எம்ப்ளாய்டு பீப்புளும் இருப்பாங்க. ஸோ லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்டு அண்ட் ஒர்க்கிங் சம்வேர் அண்ட் தோஸ் பீப்புள் ஆர் அன்எம்ப்ளாய்டு. இது ரெண்டும் சேர்ந்தது தான் லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல அன்எம்ப்ளாய்டு பீப்புளும் இருப்பாங்க, ஆனால் ஒர்க்கர்ஸ் வந்து வெறும் எம்ப்ளாய்டு பீப்புள் தான். ஸோ இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்னா என்ன? அப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ். ஸோ இங்கே வந்து டிவைடட் பை பாப்புலேஷன் இல்லை. அன்எம்ப்ளாய்மெண்டோட டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, தோஸ் பீப்புள் ஹூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஒர்க்கிங் அண்ட் தே ஆர் சீக்கிங் ஜாப் பட் தே ஆர் நாட் கெட்டிங் ஜாப்ஸ், அவங்க தான் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அந்த அன்எம்ப்ளாய்டு பீப்புள் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ அப்போ நாட்டோட அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் கால்குலேட் பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை பாப்புலேஷன் நம்ம போடல, நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்டு டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ் போடுறோம். ஸோ இந்த டிஸ்டிங்ஷன் வந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். போன வருஷம் மெயின்ஸ் 2023 மெயின்ஸ் கொஸ்டினே வாட் ஆர் ஆல் தி இண்டிகேட்டர்ஸ் ஃபார் அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வாட் ஆர் ஆல் தி ப்ராப்ளம்ஸ் இன் தி அன்எம்ப்ளாய்மெண்ட் கால்குலேஷன்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருந்தேன். ஸோ அப்போ வாட் ஆர் தி இண்டிகேட்டர்ஸ் அப்படின்னா இந்த இண்டிகேட்டர்ஸ் எல்லாத்தையும் எழுதிடணும். ஸோ லேபர் ஃபோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் போத் பீப்புள் எம்ப்ளாய்ட் அண்ட் தோஸ் பீப்புள் ஆர் அன்எம்ப்ளாய்ட். அன்எம்ப்ளாய்ட் பீப்புள் டிவைடட் பை லேபர் ஃபோர்ஸ் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட். ஸோ அப்போ people who are in the employment activities are called as workforce. So total number of workers to divided by population is workers population ratio. More workers population ratio, more development. People who are searching work and got jobs அப்படிங்கிறவங்க employed. People who are didn't get job is வந்து unemployed. So இவங்களோட total value தான் labor force. So number of people who are unemployed divided by labor force தான் வந்து unemployment rate, not population. So அதை வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து வேலை தேடி வேலை கிடைக்கலனா தான் அன்எம்ப்ளாய்ட், தவிர சும்மா இருந்து வேலையே தேடாமல் இருந்து அவங்க வேலைக்கு போகலன்னா அவங்க அன்எம்ப்ளாய்ட் கிடையாது. வேலை தேடி கிடைக்கலனா தான் அன்எம்ப்ளாய்ட். ஸோ ஆல் ஆக்டிவிட்டிஸ் விச் கான்ட்ரிபியூட்டட் டு ஜிடிபி இன் பிரைமரி செகண்டரி இஸ் கால்ட் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ பீப்புள் எங்கேஜ்ட் இன் ஆக்டிவிட்டிஸ் ஆர் கால்ட் அஸ் ஒர்க்கர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா பர்சன்டேஜ் ஆஃப் தி பர்சன்ஸ் இன் தி லேபர் ஃபோர்ஸ் ஒர்க்கிங் ஆர் சீக்கிங் ஆர் அவைலபிள் டு ஒர்க். இவங்க எல்லாருமே தான் லேபர் ஃபோர்ஸ்க்குள்ள கொண்டு வரும். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ இஸ் டிஃபைன்ட் அஸ் பர்சன்டேஜ் ஆஃப் எம்ப்ளாய்டு பர்சன்ஸ் டு தி பாப்புலேஷன். ஸோ அதான் வந்து ஒர்க்கர் பாப்புலேஷன் ஆஃப் ரேஷியோ. Proportion of population actively contributing to production. யார் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டியில் ஆக்டிவ்லி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. Unemployment rate is defined as percentage of the people who are unemployed among the labor force. So divided by labor force தான். ஸோ இந்த டேட்டா எல்லாமே நம்ம பார்க்கணும். நம்மளுடைய என்சிஆர்டியில் பழைய டேட்டா தான் இருக்கும். நான் லைக் எப்பவுமே சொல்ற மாதிரி நான் கிளாஸ்ல புது டேட்டா வச்சு தான் நடத்துறேன். நம்ம லேட்டஸ்ட் டேட்டாவே பார்த்துணும். இது வந்து லேட்டஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் சர்வே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேயோட டேட்டா. அதுல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எது பார்க்க போறோம், ஃபர்ஸ்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட். ஸோ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்னா என்ன? டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் எம்ப்ளாய்ட் பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் அன்எம்ப்ளாய்ட், ஓகே, டிவைடட் பை பாப்புலேஷன். அதுதான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படின்னு சொல்லணும். ஸோ எம்ப்ளாய்டு அன்எம்ப்ளாய்டு ரெண்டுமே சேர்ந்து தான் லேபர் ஃபோர்ஸ், டிவைடட் பை பாப்புலேஷன் லேபர் ஃபோர்ஸ் பாப்புலேஷன். ஸோ டோட்டல் லேபர் ஃபோர்ஸ் பாப்புலேஷன் ரேட் இந்தியாவோடது வந்து 57. ஸோ 57% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து இந்தியாவில் ஒர்க்கிங் ஏஜ்ல இருக்காங்க. அதுல ரூரல் ஏரியால 60% இருக்காங்க. ரூரல் ஏரியாவோட டோட்டல் பாப்புலேஷன்ல 60% வந்து லேபர் ஃபோர்ஸ், 40% வந்து கிடையாது. அர்பன் ஏரியால 50% தான். அப்போ லேபர் ஃபோர்ஸ் ரேட் வந்து ரூரல் ஏரியால அதிகமா இருக்கு. மேல் வந்து 78% ஆஃப் தி மென்
டோட்டல் நம்பர் ஆஃப் மென்ல 78% ஆஃப் தி மென் வந்து லேபர் ஃபோர்ஸ்ல இருக்காங்க. அண்ட் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் ஆஃப் ஃபீமேல் வந்து 37 தான். ஸோ 37% ஆஃப் தி ஃபீமேல் தான் வேலை செய்யணும்னு ஆசைப்பட்டு வேலை தேடுறாங்க, எதர் வேலை செய்யறாங்க அவர் வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ இல்லை அன்எம்ப்ளாய்ட் பீப்புளும் சேர்த்து தான் நம்ம சொல்றோம், போத் எம்ப்ளாய்டு அண்ட் அன்எம்ப்ளாய்டு. ஸோ அப்போ மிச்சம் இருக்கிற இப்போ இங்க மிச்சம் இருக்கிற 63% ஆஃப் தி உமன் என்ன பண்றாங்க? தே ஆர் நாட் சர்ச்சிங் ஃபார் ஜாப். அவங்க வேலை இல்லாம தான் இருக்காங்க, ஆனா அவங்க அன்எம்ப்ளாய்டு கிடையாது. அன்எம்ப்ளாய்டு வந்து ஆல்ரெடி இந்த 37 இருக்காங்க. அவங்க தே ஆர் நாட் சர்ச்சிங் ஃபார் ஜாப், வேலையே வேணான்னு தான் இருக்காங்க. ஸோ அதை தான் மாற்றணும். அதான் வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த டேட்டா வந்து ரொம்ப முக்கியம். ஒர்க்கர் பாப்புலேஷன் ரேஷியோ ஆஃப் இந்தியா. இந்தியாவில் வந்து டோட்டல் ஒர்க்கர்ஸ் இந்தியாவில் வந்து 56% ஆஃப் தி பாப்புலேஷன் தான் வேலை செய்கிறாங்க. அப்போ மிச்சம் 44% வேலை செய்யாமல் இருக்காங்க. ஸோ ரூரல் ஏரியாஸில் 59%, அர்பன் ஏரியாவில் 47, மென்ல வந்து 76, உமன்ல வந்து 35. அப்போ உமன்ல வந்து 36 கிட்டே வருது. ஸோ அப்போ 1% ஆஃப் தி இதுதான் வந்து அன்எம்ப்ளாய்டா இருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும். அன்எம்ப்ளாய்டு ரேட் பார்க்குறப்போ என்ன பண்ணுறோம்? நம்பர் ஆஃப் பீப்புள் ஆர் அன்எம்ப்ளாய்ட் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன். ஸோ அந்த ரேஷ் பார்க்குறப்போ டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து 3.2, அதில் வந்து ரூரல் ஏரியாவில் 2.4, அர்பன் ஏரியாவில் 5.4. அப்போ அர்பன் ஏரியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டேட்டா எப்படி பார்க்கணும்னு பாருங்க. அர்பன் ஏரியாவில் தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கு தேன் ரூரல் ஏரியா. லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் இஸ் ஹையர் இன் ரூரல் ஏரியா, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் இஸ் ஹையர் இன் அர்பன் ஏரியா. ஏன்னா அர்பன் ஏரியாஸ் தான் நிறைய பேர் வேலை இல்லாமல் வேலை தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா வேலை தேடி தான் எல்லாரும் அர்பன் ஏரியாக்கே வராங்க. அர்பன் ஏரியாவுக்கு வரதே எதுக்கு? வேலை தேடி தான். ஸோ அவங்க வேலை கிடைக்கிற வரைக்கும் அன்எம்ப்ளாய்டா இருப்பாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஆஃப் மென் வந்து 3.3 இருக்கு, உமன் வந்து 2.9 இருக்கு. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கு? மென்னுக்கு தான் அதிகமாக இருக்கு. ஏன்னா மோர் மென் தான் தேர் சர்ச்சிங் ஜாப். யார் அதிகமாக வேலை தேடுவாங்களோ அவங்களுக்கு தான் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாக இருக்கும். நிறைய உமன் வந்து வேலை தேடுறதே இல்லை, அவங்க வந்து ஹவுஸ் ஒய்ஃபா நான் இருக்கேன் அப்படின்னு செட்டில் ஆயிடுறதுனால அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோக்குள்ள வரமாட்டாங்க. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து அன்எம்ப்ளாய்டு கிடையாது. ஹவுஸ் ஒய்ஃப் வந்து தேர் நாட் சர்ச்சிங் ஜாப். வேலை தேடி அவங்களுக்கு வேலை இல்லைன்னா தான் அவங்க அன்எம்ப்ளாய்டு. ஸோ இந்த மாதிரி கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃப் பீப்புளை நம்ம அன்எம்ப்ளாய்டு அப்படின்னு சொல்ல முடியாது. தே ஆர் நாட் பார்ட் ஆஃப் தி லேபர் ஃபோர்ஸ். ஏன்னா தே ஆர் நாட் சீக்கிங் ஜாப்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் லேட்டஸ்ட் டேட்டால புரிஞ்சுக்கோங்க. ஸோ டிஸ்பாரிட்டி இன் உமன் அண்ட் ஒர்க். ஸோ உமன் அண்ட் ஒர்க்ல வந்து என்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா பார்ட்டிசிபேஷன். ஸோ பார்ட்டிசிபேஷன்லேயே வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. என்னன்னா லெஸ் நம்பர் ஆஃப் உமன் தான் வந்து தே ஆர் பார்ட்டிசிபேட்டிங் இன் தி லேபர் ஃபோர்ஸ். மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ஆர் செட்டில்ட் அஸ் ஹோம் மேக்கர்ஸ். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா லேபர் 1/2 ஆஃப் தி பாப்புலேஷனோட ஃபுல்லஸ்ட் பார்ட்டிசிபேஷன் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ல இல்லாதனாலேயே டெவலப்மெண்ட் பின்தங்கி இருக்கு. ஸோ ஒரு ஹாஃப் ஆஃப் தி பாப்புலேஷன் இப்படி இருக்கிறது இல்லாம அவங்களும் வந்து நல்லா படிச்சு எம்ப்ளாய்மெண்ட்குள்ள வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா எக்கனாமிக் க்ரோத் வந்து அப்படியே வந்து பல மடங்கு உயரும். கிட்டத்தட்ட வந்து இப்போ இருக்கிற 7%ல இருந்து 27% உயரும் அப்படின்னு சொல்றாங்க ஜிடிபி க்ரோத். ஐஎம்எஃப் சொல்லுது. ஸோ அப்படி அவங்க வேலைக்கு வந்தாலும் மென்னை கம்பேர் பண்றப்போ அவங்களோட வேஜஸ் கம்மியாக தான் இருக்கு. தேர் இஸ் டிஸ்பாரிட்டி அமாங் தி ஜெண்டர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு வேஜஸ். அதுக்கப்புறமா இருக்க பிரச்சனை என்னதுன்னா ரெகக்னிஷன் ஆஃப் கேர். அப்போ ஹோம் மேக்கர்ஸ்லாம் வீட்டில் வெட்டியா இருக்காங்களா அப்படிங்கிறது கொஸ்டின் வருது. கிடையவே கிடையாது. தே ஆர் ஆல்சோ ஒர்க்கிங் ஆஸ் ஈக்குவலி ஹார்ட் ஆஸ் மென் இன் தி ஹோம். மென் எப்படி வெளியே போயிட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதே மாதிரியான ஒரு பிசிக்கல் லேபர் தான் உமனும் வீட்டில் பண்ணுறாங்க. உமன் ஒன்றும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களாம் சும்மா வெட்டியாலாம் இல்லை, வீட்டில் அவ்வளோ வேலை இருக்கு. இப்போ பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இந்த மாதிரி வீடை கிளீன் பண்ணுறது, கேர் ஒர்க்கு, இது எல்லாமே. ஸோ இந்த வேலையெல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, நமக்கு வீட்டில் டேப் இருக்கு, டேப் இல்லாதவங்க இறங்கி போய் ரோட்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே வந்து அன்ரெகக்னைஸ்டு கேர் ஒர்க்காக இருக்கு. ஸோ அந்த ஒர்க்கே நம்ம ரெகக்னைஸ் பண்ணல ஒர்க்காகவே. ஸோ அதை ரெகக்னைஸ் பண்ணி அதையும் வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியாக ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கும் சேலரி கொடுத்தா அதுவே எம்ப்ளாய்மெண்ட் ஆக்டிவிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்றது தான் கேர் எக்கானமி. ஸோ அந்த கேர் எக்கானமியை நம்ம ரெகக்னைஸ் பண்ணி ஃபார்மலைஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் நம்ம ஊர்ல இந்த இந்த திட்டம் கொண்டு வந்திருக்காங்க, மகளிர் உரிமை தொகையெல்லாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது டைப்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட்ல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? ஸோ எம்ப்ளாய்மெண்ட்ல மொத்தம் 3 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட், அடுத்தது வந்து கேஷுவல் லேபர், அடுத்தது வந்து சேலரிட் கிளாஸ். ஸோ நான் வந்து டிசெண்டிங் ஆர்டர்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ செல்ஃப் எம்ப்ளாய்ட்னா யாரு அப்படின்னா தோஸ் பீப்புள் ஹூ ஹாவ் தேர் ஓன் ஒர்க், தே ஆர் நாட் ஒர்க்கிங் அண்டர் சம் ஒன் எல்ஸ், தே ஒர்க் ஃபார் தெம்செல்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்க தான். ஸோ தே ஒர்க் அண்டர் தெம்செல்ஸ் ஆர் தே ஸ்டார்ட் பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸ் ஆரம்பிச்சு ரன் பண்றவங்களும் ஆர் தோஸ் பீப்புள் ஹூ டோன்ட் ஒர்க் அண்டர் எனி ஒன் எல்ஸ் அண்ட் தே ஒர்க் பை தெம்செல்ஸ் அப்படின்னு இருக்கிறவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் எடுத்து நடத்துகிற ஒரு பெரிய கம்பெனியோட முதலாளியும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அதே மாதிரி ஒரு 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 சாதாரண பொட்டி கடை நடத்துறவரும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஆட்டோ ஓட்டுறவரும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஓலா ஓட்டுறவங்களும் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸ்விக்கியில் இருக்கிறவரும் செல்ஃப் எம்ப்ளாய்டு.
ஸோ அவங்களே அவங்க வேலையை பார்த்துக்கிறது செல்ஃப் எம்ப்ளாய்டு. கடை வச்சு நடத்துறது இது எல்லாமே செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். ஸோ இந்தியாவில் வந்து மோர் தென் 50% ஆஃப் பாப்புலேஷன் செல்ஃப் எம்ப்ளாய்டு தான். அதில் ஹை லெவலில் ஏர்ன் பண்ணுற ஹை இன்கம் குரூப் இருக்குது, லோ லெவலில் ஏர்ன் பண்ணுற லோ இன்கம் குரூப் இருக்குது, அண்ட் மோஸ்ட்லி லோ இன்கம் குரூப் தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கேஷுவல் லேபர். கேஷுவல் லேபர்னா என்ன அப்படின்னா, அவங்க அப்போ இவங்க தனியாக வேலை செய்கிறாங்கன்னா, அப்போ இந்த கேஷுவல் லேபர் சேலரி கிளாஸ். இவங்க 2 பேருமே வேற யாரோ இன்னொருத்தர்கிட்ட வேலை செய்கிறாங்க, இன்னொருத்தர் கீழே வேலை செய்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதில் சேலரி கிளாஸ் அப்படிங்கிறது ஃபார்மல். சேலரி கிளாஸ்னா யாருன்னா மாச சம்பளம் வாங்குறவங்க. மாச சம்பளம் கரெக்டான டைமுக்கு மாச சம்பளம் வந்துடும். அவங்களுக்கு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும் அண்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். ஸோ மாசம் சம்பளம் வாங்குறவங்க சேலரி கிளாஸ். கேஷுவல் லேபர்னா என்ன அப்படின்னா, அவங்களுக்கு மாச சம்பளம் கிடையாது, அவங்க இன்னொருத்தர் கீழே தான் வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வேஜ் வாங்குறவங்க, டெய்லி வேஜஸ். அன்னைக்கு வேலைக்கு போனால் சம்பளம் வரும், இல்லை சம்பளம் வராது. வருஷத்துல எல்லா நாளும் இப்போ மாசம் சேலரி கிளாஸுக்கு 12 மாசமும் வேலை இருக்கும். ஆனால் இவங்களுக்கு எல்லா மாசமும் வேலை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் லேபரர் எடுத்துக்கோங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி இருந்தால் வேலை இருக்கும், இல்லை வேலை இல்லை. ஒரு ஃபார்ம் லேபரர் எடுத்துக்கோங்க, அதுவும் கேஷுவல் லேபர் தான். அன்னைக்கு அறுவடை இருந்தால் அவங்களுக்கு வேலை இருக்கும், இல்லை வேலை இருக்காது. ஸோ இந்த மாதிரி மந்த்லி கிளாஸாக இல்லாமல் விட்டு 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 இன்டர்மீடியண்ட்டாக அது போகிற அந்த கிளாஸ் தான் வந்து கேஷுவல் லேபர். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் கேஷுவல் லேபர் எல்லாமே இன்ஃபார்மலாகவும் ஹைலி வல்னரபிளாகவும் இருக்குது. ஸோ இப்போ இந்த 3 கிளாஸஸ்ல இந்தியாவுடைய ஷேர் என்ன, ஒரு செக்டர்லையும் இந்தியாவோட ஷேர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இது என்சிஆர்டியில் இருக்கிற டேட்டா, ஓல்டு டேட்டாவாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ட்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து மேல் ஃபீமேல்குள்ள இருக்க டிஸ்பாரிட்டி பார்ப்போம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து வி வில் சி அபவுட் மேல். அமாங் மேல் 52% வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, 34% வந்து தே ஆர் சேலரிட் கிளாஸ், 24% சேலரிட் கிளாஸ், 24% வந்து கேஷுவல் வேஜ் ஏர்னர்ஸ். ஸோ 52% வந்து செல்ஃப் எம்ப்ளாய்ட், 24 அப்படின்னு கேஷுவல்லையும் சேலரி கிளாஸ்லையும் ஈக்குவலாக இருக்காங்க. ஆனால் விமன்ல பார்த்தீங்கன்னா அதே 52%. ஆனால் விமன்ல வந்து சேலரி கிளாஸை விட கேஷுவல் லேபர் அதிகமாக இருக்காங்க. ஏன்னா மோர் விமன் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர். ஸோ கிராமப்புறத்தில் அக்ரிகல்ச்சரல் லேபராக அதிகமாக இருக்கிறது மென்னை விட விமன் தான். ஏன்னா மென்னெல்லாம் வந்து நான் ஃபார்ம் ஆக்டிவிட்டிலையோ இல்லைனா அர்பன் ஏரியாவுக்கும் மூவ் ஆயிடுறாங்க. ஸோ விமன் தான் வந்து கேஷுவல் லேபரில் இருக்கிறதுனால 27% ஆஃப் கேஷுவல் லேபர் வந்து விமன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கேஷுவல் லேபர் இஸ் ஹையர் ஃபார் யார், இதெல்லாம் தான் ப்ரிலிம்ஸ்ல வந்து கொஸ்டினாக வரும். ப்ரிலிம்ஸ்ல இதுவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரும், கேஷுவல் லேபர் இஸ் ஹை அமாங் விமன் அப்படின்னு. ஸோ விமன் தான் வந்து கேஷுவல் லேபர்ல அதிகம். ஸோ இப்போ இதே இந்த மாதிரி கிராஃப்ஸை பார்த்து இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம அர்பன் ரூரல்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து அர்பன் ஏரியா. அர்பன் ஏரியாவில் 47% ஆஃப் தி பீப்புள் வந்து தே ஆர் சேலரி கிளாஸ். அப்போ அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்டை விட சேலரி கிளாஸ் ஹையா இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இந்தியா ஆஸ் அ ஹோல்ல செல்ஃப் எம்ப்ளாய்டு தான் அதிகம். ஆனால் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 38% தான் செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஆகும், 47% ஆஃப் பீப்புள் சேலரி கிளாஸ் ஆகும், 15% தான் கேஷுவல் லேபரில் இருக்காங்க. ஆனால் அதுவே ரூரல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா 58% ஆஃப் தி பீப்புள் ஆர் செல்ஃப் எம்ப்ளாய்டு, 13% தான் சேலரி கிளாஸ். அப்போ ரூரல் ஏரியா ஹேவ் லெஸ் சேலரி கிளாஸ் அண்ட் மோர் செல்ஃப் எம்ப்ளாய்டு. அர்பன் ஏரியா ஹேஸ் மோர் சேலரி கிளாஸ் அண்ட் லெஸ் செல்ஃப் எம்ப்ளாய்டு. ஸோ அப்படிங்கிற இந்த ட்ரெண்டை வந்து நான் புரிஞ்சுக்கணும். ஸோ மேல் ஃபீமேலுக்கு என்ன, ரூரல் அர்பனுக்கு என்ன. கேஷுவல் லேபரர்ஸும் ரூரல் ஏரியா தான் அதிகம் பிகாஸ் ஆஃப் தி அக்ரிகல்ச்சரல் லேபரர். ஸோ இவங்க இதுதான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் ஃபார் அந்த 44% ஆஃப் ஓவர் பாப்புலேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், கேஷுவல் லேபர். ஸோ திஸ் இஸ் தி திங் விச் இஸ் ஹேப்பனிங். ஸோ இதான் வந்து நம்ம இந்த மாதிரி இதுல இருந்து ட்ரெண்ட் பேஸ்டு கொஸ்டின்ஸ் ப்ரிலிம்ஸ்ல இதுவே வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வரலாம். அதனால ட்ரெண்ட் பேஸ்ட் கொஸ்டினுக்கு இது பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஒரு செக்டர்லையும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து 2018 டேட்டா, லேட்டஸ்ட் டேட்டா கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும், அதனால தான் நான் இதே வச்சுக்கிட்டேன். ஸோ பிரைமரி செக்டர்ல பார்த்தீங்கன்னா 44% ஆஃப் பாப்புலேஷன் இஸ் இன் பிரைமரி செக்டர். ஸோ 44% ஆஃப் தி பீப்புள் கான்ட்ரிபியூட் ஒன்லி 17.6% ஆஃப் ஜிடிபி. ஸோ ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ அப்படின்னு நான் சைடில் எழுதுறேன். 24% ஆஃப் தி பீப்புள் கான்ட்ரிபியூட் 27.6% ஆஃப் ஜிடிபி இன் மேனுஃபேக்சரிங் செகண்டரி செக்டர். 31% இன் சர்வீஸ் செக்டர் கான்ட்ரிபியூட் 54% ஆஃப் ஜிடிபி. அப்போ 30% வேலை செஞ்சு 54 ஜிடிபி உருவாக்குறாங்க. இங்க 44% வேலை செஞ்சு 17 ஜிடிபி தான் உருவாக்குறாங்க. அதனாலதான் அக்ரிகல்ச்சர் இஸ் அன்ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த 44 ஸோ இங்க அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் 17% ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்ணி 17% அவுட்புட் கிரியேட் பண்ணா போதும். அப்போ இந்த மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் வி ஹேவ் டு ஷிஃப்ட் தெம் பேக் டு அதர் செக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ அது ஒரு முக்கியமான ஷேர். அண்ட் தென் ரூரல் அர்பன்ல நம்ம டிஃபரன்ஸ் பார்க்கணும். ரூரல் ஏரியால மெஜாரிட்டி ஆஃப் தி செக்டர் வந்து அக்ரிகல்ச்சர் 59 இருக்கு. ஆனால் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா பொறுத்த வரைக்கும்
சர்வீஸ் செக்டரோட ஷேர் ரொம்ப கம்மி. ஆனால் அர்பன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து 6.6 தான், சர்வீஸ் செக்டர் தான் அதிகம். ஸோ இப்போ அடுத்து மென் விமன். மென்ல பார்த்தீங்கன்னா மோர் விமன் ஆர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் தேன் மென். உங்களுக்கு புரியுதா? மேனுஃபேக்சரிங் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்லையும் சர்வீசஸ்லையும் மோர் மென் ஆர் இன்வால்வ் தேன் விமன். ஸோ இந்த ஒரே டேப்லர் காலம்ல எவ்வளோ ட்ரெண்ட் கிடைக்குது பாருங்க. உங்களுக்கு புரியுதா? மென் விமன்ல அக்ரிகல்ச்சர்ல தேர் ஆர் மோர் உமன் இன்வால்வ் அண்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் சர்வீசஸ்ல மோர் மென் இன்வால்வ். ரூரல் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் தான் அதிகம், அர்பன் ஏரியாவில் சர்வீசஸ் தான் அதிகம் எம்ப்ளாய்மெண்ட்ல. ஸோ சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸ் ஆர் ஹையர் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ அடுத்து நான் முக்கியமான பார்க்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் வந்து ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு தி இந்தியன் எக்கனாமி. ஸோ இந்தியன் எக்கனாமியில் இருக்கிற ஒன் ஆஃப் தி மேஜர் ஸ்ட்ரக்சரல் ஃப்ளா என்னன்னு பார்த்தா ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற இந்த இஷ்யூ. இந்த ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற இஷ்யூ என்ன அப்படின்னா 1991 ரிஃபார்ம்ஸ்க்கு அப்புறமா பாருங்க, இங்கே தான் வந்து 1991 ரிஃபார்ம்ஸ் நடக்குது. ஸோ இந்த கிரே லைன் வந்து ஜிடிபி, இந்த பிளாக் லைன் வந்து எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 1991 முன்னாடி வரைக்கும் ஜிடிபியும் எம்ப்ளாய்மெண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே பேரலாக தான் போகுது. ஆஃப்டர் 1991 ரிஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிடிபி வந்து இங்கே பெருசாக க்ரோத்தே இல்லை, 2 to 4% தான் க்ரோத் இருக்கு. ஆனால் அதுக்கப்புறமா தான் க்ரோத் ரேட் பீக்டு ஆஃப்டர் 1991. பட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்டாக்னேட்டட். இது வந்து இன்னும் குறைய தான் ஆரம்பிச்சிச்சு. ஸோ ஆஃப்டர் 1991 இந்தியாவுடைய ஜிடிபி அதிகமாகுது. வி ஹேட் ஜிடிபி க்ரோத். ஸோ ஜிடிபி க்ரோத் வந்துருச்சு, ஆனா எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் நாட் கிரியேட்டட், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டாக்னேட்டட். இதை தான் வந்து நம்ம வேலையில்லா வளர்ச்சி அப்படின்னு சொல்றோம், ஜாப்லெஸ் growth. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஜாப்லெஸ் growth phenomenon. ஸோ ஜிடிபி growth வந்து வந்துருச்சு, ஆனா எம்ப்ளாய்மெண்ட் வரல. ஸோ இது ஏன் நடக்குது? இது ஏன் நடக்குதுன்னா இதுக்கு முக்கியமான காரணம் 1991 அப்புறமா இந்தியன் எக்கனாமி சர்வீஸ் எக்கனாமியா மாறுது. ஸோ சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமியா மாறுறப்போ மேனுஃபேக்சரிங் தான் லேபர் இன்டென்சிவ், சர்வீஸ் செக்டர் இஸ் நாட் லேபர் இன்டென்சிவ். ஸோ சர்வீஸ் பேஸ்ட் எக்கனாமியா இருக்கிறப்போ சர்வீஸ் செக்டர் கம்மியான லேபர்ஸ்லேயே ஹை ஜிடிபியை கிரியேட் பண்ணிடுது. ஸோ அதனால கம்மியான பீப்புள் ஒர்க் பண்ணியே ஹை லெவல்ஸ் ஆஃப் ஜிடிபியை நம்மளால் கொடுத்துட முடிஞ்சது. மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து ஸ்டாக்னேட்டடாகவே இருந்துட்டதுனால இனஃப் எம்ப்ளாய்மெண்ட் கிரியேட் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த ஜிடிபி growth அப்படிங்கிறது வந்து சர்வீஸே கொடுத்துருச்சு. மேனுஃபேக்சரிங் செக்டர் டெவலப்பே ஆகாததுனால இது அன்எம்ப்ளாய்மெண்ட்டை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ ஜிடிபி growth கேம் ஃப்ரம் சர்வீஸ் செக்டர் விச் எம்ப்ளாய்ட் வெரி லெஸ் பீப்புள். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் தி பாப்புலேஷன் ஆர் அன்எம்ப்ளாய்ட் பிகாஸ் ஆஃப் ஸ்கிப்பிங் ஆஃப் மேனுஃபேக்சரிங் செக்டர். இந்தியன் எக்கனாமி மேனுஃபேக்சரிங்கை ஸ்கிப் பண்ணதுனால தான் இந்த ஜாப்லெஸ் growth phenomenon. இப்போ இந்த ஜாப்லெஸ் growth phenomenon வச்சு எனக்கு தெரிஞ்சு 2-3 வாட்டி மெயின்ஸ்ல கொஸ்டின் வந்திருக்கு. நீங்க 15ல 24, 13ல 24 எடுத்து பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி இது ரிலேட்டடா இன்டைரக்டாவோ டைரக்டாவோ கொஸ்டின் வந்திருக்கு. அதுல நானே 2 மெயின்ஸ் எழுதியிருக்கேன். ஸோ அதுலலாம் எழுதுறப்ப எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எப்போ இந்த கேள்வி வந்தாலும் இந்த கிராஃபை நான் வரைஞ்சிருவேன். ஸோ இப்போ மெயின்ஸ்ல இந்த மாதிரி எக்கனாமிக்ஸ் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ்ல எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா இப்போ ஏன் இந்தியாவில் அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமா இருக்கு அப்படின்னு ஜென்ரலாகவே ஒரு கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஜாப்லெஸ் growth ஒரு ரீசன் அப்படின்னு நீங்க எழுதுவீங்க மெயின்ஸ்ல. ஸோ அந்த பாயிண்ட் எழுதுறப்ப பக்கத்தில் இந்த கிராஃப் போட்டுடணும் மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல. ஸோ இந்த மாதிரி என்சிஆர்டியில் இருக்கிற கண்டென்ட்டை நல்லா படித்து உள்வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மட்டும் இல்லை, மெயின்ஸுக்கு மட்டும் இல்லை, இன்டர்வியூக்கு வரைக்கும் அது நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ தட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. அதனால தான் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறப்போ எல்லாருமே என்சிஆர்டி படிங்க, என்சிஆர்டி படிங்கன்னு சொல்கிறோம். There are many NCERTs which is very important and at the same time there are many Tamil Nadu books that is also very good. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதான் வந்து ஜாப்லெஸ் growth அப்படிங்கிற இந்த ஃபினாமினன். ஸோ அடுத்து வந்து இன்ஃபார்மல் லேபர். ஸோ ஃபார்மல் லேபர், இன்ஃபார்மல் லேபர் அப்படின்னா என்ன? ஸோ ஃபார்மல் இன்ஃபார்மல்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்னா இட் இஸ் அ ரெக்கக்னைஸ்ட் அண்ட் ரெஜிஸ்டர்ட் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு ரெக்கக்னைஸ்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் an employer and employee are having a labor contract which says that every day you have to work for 8 hours, weekly you have to work for 5 or 6 days, Saturday half day, இல்லைன்னா சாட்டர்டே சண்டே லீவு, வாரத்தில் 2 நாள் லீவு, அப்புறம் உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ்ஸ் இவ்வளோ இருக்குது, மெடிக்கல் லீவ்ஸ் இவ்வளோ இருக்குது, பெய்டு லீவ்ஸ் இவ்வளோ இருக்குது. ஸோ அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து கிராஜுவிட்டி, பிஎஃப், ப்ராவிடென்ட் ஃபண்டு, இன்சூரன்ஸு, பென்ஷனு இதெல்லாம் இருக்குது. ட்ராவல் அலவன்ஸு, அப்புறமா வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, அப்புறமா வந்து வெக்கேஷனு இதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் எம்ப்ளாய்மெண்ட். வேலைக்கு நினைச்ச நேரத்தை தூக்க முடியாது, உங்களை வேலையை விட்டு அந்த தூக்க முடியாது, ஒரு நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் இன்ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். நீங்கள் வந்து ஒரு சாதாரணமான ஒரு டீ கடையில் வேலை செய்கிற ஒருத்தரை யோசிச்சு பாருங்க, ஆர் ஒரு ஹோட்டலில் சர்வராக இருக்கிறவரை யோசிச்சு பாருங்க, ஆர் வந்து ஒரு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் இருக்கிற கடையில் இருக்கிற ஒரு சேல்ஸ் கேர்ளை யோசிச்சு பாருங்க, ஆர் மெடிக்கல் ஷாப்பில் இருக்கிற ஒரு சேல்ஸ் கேர்ளை யோசிச்சு பாருங்க.
இவங்க எல்லாருமே வந்து they are informal. So they don't have any of these benefits. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸோ இங்கே மேல் ஃபீமேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட்டில் பார்த்தா 24% ஆஃப் தி மேல் ஆர் இன் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஒன்லி 6% ஆஃப் தி ஃபீமேல் ஆர் இன் ஃபார்மல் எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து 2011 சென்சஸ் டேட்டா. இன்ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா மேலில் வந்து ஸோ இது வந்து நாட் தி பர்சன்டேஜ், ஐம் சாரி, இட் இஸ் இன் மில்லியன். ஸோ 24 மில்லியன்னா 2.4 crore, 6 மில்லியன்னா 60 லட்சம். இன்ஃபார்மலில் பார்த்தீங்கன்னா 31 கோடி மேல் வந்து இன்ஃபார்மலாக இருக்காங்க, 13 கோடி ஃபீமேல் வந்து இன்ஃபார்மலில் இருக்காங்க. ஸோ இன்ஃபார்மல் லேபர் இஸ் வெரி ஹை இன் இந்தியா அண்ட் மென் ஆர் இன் மோர் இன்ஃபார்மல் ஜாப் தேன் விமன் பிகாஸ் ஆஃப் அர்பன் ஏரியாவில் அவங்க பண்ணுற இன்ஃபார்மல் ஜாப்ஸ்னால. ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி டேட்டாலாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி வந்து நம்ம இந்த சாப்டரில் கடைசியாக ஒரு டாபிக் இருக்குது, அதை பார்க்க மாட்டோம். ஸோ வித் திஸ் வி ஆர் சீயிங் தி ட்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி வி ஆர் ஹேவிங் திஸ் இஷ்யூ கால்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதுனால தான் ஜஸ்ட் ரீகால். அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன? பர்சன் இஸ் சர்ச்சிங் ஃபார் ஜாப் பட் நாட் கெட்டிங் ஜாப், தட் பர்சன் இஸ் கால்ட் அஸ் அன்எம்ப்ளாய்டு. இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து இந்தியாவில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் மேஜராக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ரூரல் ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது? ரூரல் ஏரியாவில் வி ஆர் ஹேவிங் மெயின் டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். அதாவது சோயிங் அப்போ ஹார்வெஸ்டிங் அப்போ ஒர்க் இருக்குது, ஆஃப் சீசனில் ஒர்க் இல்லை. ஸோ சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் ப்ரிவலண்ட் இன் ரூரல் ஏரியா. அதுக்கப்புறமா டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் இஸ் தேர் இன் ரூரல் ஏரியா. டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு ஃபார்மில் 4 பேர் வேலை செஞ்சால் போதும்னு இருக்கும், ஆனால் அங்கே 8 பேர் வேலை செய்வாங்க. ஸோ அப்போ 4 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல 8 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா எல்லாரோட பாதி தானே வேலை செய்யுது. அப்போ எல்லாரோட மிச்ச பாதியும் வேலை செய்யலை. வெளியேந்து பார்க்குறப்ப 8 பேருக்கும் வேலை இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே போய் பார்த்தா தான் அங்கே 4 பேருக்கு தான் வேலை இருக்குது, 4 பேர் அங்கே வேலை செய்யாமல் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 8 பேரும் வேலை செஞ்சாலும் எல்லாரோட பாதி தானே வேலை செய்யுது. ஸோ அப்போது அதுதான் டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இந்த டிஸ்கைஸ்டு அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இட்ஸ் வெரி ஹை இன் ரூரல் ஏரியா பிகாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். அர்பன் ஏரியாவில் என்ன டைப் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தா, அர்பன் ஏரியாவில் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது. அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அர்பன் ஏரியாவில் 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா என்னன்னு பார்ப்போம். எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் அர்பன் ஏரியாவில் இருக்குது. எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்னா நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல, அதனால நான் எந்த வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அது இருக்கு. அதுக்கப்புறமா ரூரல் அர்பன் ஏரியாவில் இருக்க பிரச்சனை, இப்போ வந்து இந்த விஐபி படத்தில் வர தனுஷ் மாதிரி சிவில் இன்ஜினியர் தான் ஆவேன் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காரு, அது கிடைக்கலன்னா நான் எந்த வேலைக்கும் போல, அது எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட். அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்னா என்ன அப்படின்னா, நான் படித்த படிப்புக்கு தான் நான் வேலை கிடைக்கல, சரி கிடைச்ச வேலையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு போகிறது. ஸோ எந்த வேலை கிடைக்குதோ, அவங்க படித்த படிப்பு கிடைக்கலனாலும் அதை விட கம்மி லெவலில் ஒரு வேலை கிடைச்சாலும் சரி அதுவே எடுத்துக்கலாம் அப்படின்னு. இப்போ வந்து ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு ஓலாலோ ஸ்விக்கிலோ ஓட்டுறாங்க அப்படின்னா இன்ஜினியரிங் வேலை அது இல்லை, ஸோ அப்போ கிடைச்ச வேலையை எடுத்துக்கிறாங்க. ஸோ இதான் வந்து அண்டர் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட்டும் இட் இஸ் ப்ரிவலண்ட் இன் அர்பன் ஏரியாஸ். ஸோ இந்த மாதிரி ரூரல் ஏரியாஸில் என்னென்ன இருக்குது, அர்பன் ஏரியாஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி ஃபைனலாக என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் அலிவேஷனுக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் போட்டாங்க அப்படின்னு. ஸோ அதை நம்ம ஆல்ரெடி வந்து பாவர்ட்டி அலிவேஷன்லேயே பார்த்துருக்கோம், வேஜ் எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம்ஸ். அந்த ஸ்கீம்ஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி வந்து வி ஹாவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் பை இன்க்ரீசிங் தி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ விச் யூ கேன் கோ அண்ட் சி. ஸோ இந்தியாவில் இருக்கிற அன்எம்ப்ளாய்மெண்ட் கிரைசிஸை சால்வ் பண்ணி வி ஹாவ் டு கிரியேட் மோர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த சாப்டர். ஸோ வித் திஸ் வி ஆர் வைண்டிங் அப் தி 7th யூனிட். ஸோ எம்ப்ளாய்மெண்ட். ஸோ நம்ம இதோட 7th யூனிட் முடிச்சாச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வி வில் பி டிஸ்கஸிங் தி லாஸ்ட் 3 சாப்டர்ஸ். லாஸ்ட் 3 சாப்டர்ஸில் நம்ம மேஜராக பார்க்கக்கூடியது 8th and 9th தான். 10th சாப்டர் அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஸோ 8th சாப்டர் 9th சாப்டர் ஃபுல் டெப்த்தாக பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். ஐ வில் கம் அண்ட் ரிப்ளை டு ஈச் அண்ட் எவ்ரி டவுட்ஸ். தேங்க்யூ ஆல். see the videos and study the NCERT. நீங்களே NCERT படித்து இப்போ இந்த கதையெல்லாம் கேட்டு NCERT படிங்க, ஈஸி ஆகிடும். ஓகே, ஸோ வில் மீட் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.